battery will last about an hour. You can get an extension from the lead around from the other side. You can. Jayam Vishnupad Paramamsa Prabhupada Statara Santa Sriman, His Divine Grace C.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada Ki. ISKCON BBT Founder Acharya Srila Prabhupada Ki. Gaura Premanand. All glories to the assembled devotees. All glories to the assembled devotees. All glories to Sri Guru and Gauranga. Gaura Premanand. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Srila Prabhupada Ki Jai. Is an introduction? Yeah. All right. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. So இன்றைய மாலை பொழுதில் பிரபுவோடு சேர்ந்து ஸ்ரீலா பிரபுபாதருடைய கதாவை கேட்கறதுக்காக கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களை பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்கும். பிரபுவுடைய பெயர் His Grace ஹரி சௌரி தாஸ். அவர்கள் இங்கிலாந்தில் 1950 வருடம் பிறந்திருந்தார்கள். 1971 வருடம் இங்கிலாந்தில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தார்கள். அங்கு குடிபெயர்ந்த சில தினங்களிலேயே இஸ்கான் இயக்கத்தை சார்ந்த பக்தர்களுடைய ஹரிநாம சங்கீர்த்தனத்தையும் புத்தக விநியோகத்தையும் பார்த்தார்கள். இது நேற்றைய நடந்த உபன்யாசத்தில் பிரபுவால் கூறப்பட்ட ஒரு சம்பவம். அதில் பேக் டு காட் மேகசினை பிரபு வாங்கியிருந்தார்கள். வாங்கிய 10 மாதங்களில் அவர் இஸ்கான் இயக்கத்தில் சேர்ந்து விட்டார். அதன் பிறகு 1972 ஏப்ரல் மாதத்தில் ஸ்ரீல பிரபுபாதரால் தீட்சை அளிக்கப்பட்டு இந்த இயக்கத்தில் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருந்தார். 1975 வருடம் பிரபு அவர்கள் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பலராம் கோவிலினுடைய டெம்பிள் கமாண்டராக சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் நவம்பர் மாதத்தில் கிருஷ்ணருடைய கருணையினால் ஸ்ரீல பிரபுபாதரினுடைய குழு, அவருக்கு சேவை செய்யக்கூடிய காரியதர்சி மற்றும் சேவகர்கள் அடங்கிய குழுவில் பிரபு இணைந்தார். அதிலிருந்து 16 மாதங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை ஒவ்வொரு நாளும் ஸ்ரீல பிரபுபாதர் கூடவே இருந்து அவருக்கு மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு படிப்படியா எல்லா விதமான சேவைகளிலும் ஈடுபட்டிருந்தார். இது முதல் நாளிலேயே பிரபுவுக்கு ஸ்ரீல பிரபுபாதருடைய மகத்துவம் தெரிந்ததனால் இது டெல்லியில் நடந்தது. அன்றைய தினமே இரவு பிரபு அவர்கள் ஒரு டைரி வாங்கி உடனடியாக ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு குறிப்பெடுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த டைரியினுடைய தொகுப்பு 1984 வருடத்திற்கு பிறகு அவர் அதை அத்தனையும் புத்தகமாக கொண்டு வந்தார். 16 மாதங்கள் ஸ்ரீல பிரபுபாதருக்கு சேவை செய்தது. கிட்டத்தட்ட 7 வால்யூம் புக்ஸ். அதுல இப்போ 5 வால்யூம் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. மீதி 2 பிரபு அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருட இறுதியில் வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்ரீல பிரபுபாதரை பற்றிய நுணுக்கங்களை நேற்றைய உபன்யாசத்தில் கூறியிருந்தார். பிரபுபாதரை எல்லோரும் வியாசாசனத்தில் உட்கார்ந்து உபன்யாசம் கொடுப்பதையும் கேள்வி பதில்கள் கொடுப்பதையும் விக்கிரகங்களை தரிசிப்பதையும் பார்த்திருக்கிறோம். ஆனால் பிரபுபாதருடைய நெருக்கமான விஷயங்களை அவருடைய அறையில் இருந்த சில பக்தர்களுக்கு மட்டும் தெரியும். அவருடைய மனோநிலை என்ன, எந்த விதமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார், நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு எவ்வாறு கொடுப்பது என்பது முதற்கொண்டு
ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய அறையில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்த விதங்கள் அத்தனையுமே பிரபு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பிரபு நேரடி சீடரும் ஆவார். அது மட்டுமல்லாமல் 16 மாதங்கள் கூடவே இருந்து சேவை செய்தது. ஆகவே தயவு செய்து உன்னிப்பாக உபன்யாசத்தை கேட்கவும். அடுத்த 2 மணி நேரத்திற்கு இந்த உபன்யாசம் தொடரும். பக்தர்கள் விழிப்புடன் கேட்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பக்தி வேதாந்தா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லயும் சேவைகள் செய்து பல நூற்றுக்கணக்கான கிரந்தங்களை, மிக பழமையான கிரந்தங்களை எல்லாம் அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய அரும்பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது நமக்காக இங்கு சென்னை வந்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. About Tamil translation. I'm going to translate. What, line by line? You can't put everybody in a small group. How many people can speak English? இங்கு உள்ளவர்களுக்கு எத்தனை பேருக்கு ஆங்கிலம் தெரியும்? Practically everybody. Ask who is that doesn't speak English. Who does not speak English? See how many there are. ஆங்கிலம் தெரியாதவர்கள் மட்டும் கையை தூக்கவும். So what shall we do? I can do the parallel translation. You make the decision, but you should have had this together. You knew this from the other night. Now what are you going to do? Put everybody in a small group? Or are you going to do sentence by sentence? Sentence by sentence. Alright, let's try that. Hare Krishna. So we're going to attempt to not simultaneous, but I'm going to speak in English, and after every couple of sentences, then the translation in Tamil. பிரபு அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார்கள். ஒவ்வொரு வாக்கியத்தையும் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் பக்தர்களுக்காக. All right. So, first of all, thank you all for coming. முதலில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நீங்கள் இங்கு வந்ததற்கு. I hope over the next hour or so we can give you an insight into Prabhupada's personal preaching and instructions. ஸ்ரீல பிரபுபாதரோட நான் இடங்கள் இருந்தது morning walks from his classes, from conversations that he had with visitors. ஸ்ரீல பிரபுபாதருடைய காலை நடைப்பயணத்தின் போதும் காலை உபன்யாசத்தின் போதும் அல்லது மற்றவர்களுடன் உரையாடல் நடக்கும் போது அத்தனையும் முடிந்த வரைக்கும் நாங்கள் பதிவு செய்துள்ளோம், ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். And then also, of course, a lot of photographs were taken, so we tried to collect that all together. அதே போன்று பல போட்டோக்களை, பிரபுபாதருடைய போட்டோக்களை எடுத்திருக்கின்றோம். And Prabhupada was receiving daily at least half a dozen letters, which he would reply immediately. ஒவ்வொரு நாளும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு 6 கடிதங்களாவது வந்துவிடும், அதற்கு அவர் பதில் அனுப்ப வேண்டும். So from those 4 sources, that means the diary, the photographs, the recordings, and the letters, the correspondence. So I've attempted to present a picture of what Srila Prabhupada was doing every day as he was traveling all around the world. ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பயணம் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பயணத்தை பற்றியும் அதை பற்றிய தொகுப்பு 4 விஷயங்களிலிருந்து எடுத்திருக்கின்றேன். ஒன்று என்னுடைய டைரி, மற்றொன்று போட்டோகிராஃப், மற்றொன்று அவருடைய உபன்யாசங்கள், அடுத்தது அவருடைய கடித போக்குவரத்துகளில் இருந்தும். But rather than go in chronological order, we chose a particular theme to talk about, and that is the chanting of the Hare Krishna mantra. நாம் ஒவ்வொரு வருடங்களுடைய தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு பதிலாக ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணத்தை பற்றிய உபன்யாசத்தை நாம் பார்க்கலாம்.
So, in October of 1976, Srila Prabhupada was invited to go up to Chandigarh to do 6 days of Pandal programs. அக்டோபர் 1976 ஆண்டு ஸ்ரீலா பிரபுபாதரை சண்டிகரில் நடந்த பந்தல் புரோகிராமிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். It was a very successful visit. அது மிகவும் வெற்றிகரமான ஒரு சந்திப்பாக அமைந்தது. At least 6,000 people were coming every night. ஒவ்வொரு இரவு பொழுதிலும் 6000 பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். And we were staying, actually that time ISKCON didn't have its own center. அந்த காலகட்டத்தில் சண்டிகரில் இஸ்கானுக்கு என்று ஒரு கோவில் இல்லை. So we were temporarily using the house of one of our biggest supporters from Bombay. அப்பொழுது பாம்பேயிலிருந்து வந்திருந்த ஒரு நபரினுடைய மிகவும் உதவிகரமாக இருந்த அந்த நபரினுடைய வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். Mr. P.L. Sethi. அவருடைய பெயர் மிஸ்டர் P.L. Sethi. He had rendered some invaluable service to Prabhupada in the early days of the growth of the Juhu Beach Temple. அவர் ஜுஹு பீச்சில் உள்ள கோவிலுக்கு மிகப்பெரிய சேவைகளை ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ரீல பிரபுபாதருக்காக செய்திருந்தார். So he was a builder. அது கட்டப்பட்டது. He had a business in Juhu. அவருக்கு ஜுஹுவில் தொழில் இருந்தது. And he also had some property in Chandigarh. People were eager to hear from him. He would get lots of invites to come to people's homes or come to a pandal, etc. ஸ்ரீல பிரபுபாதர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் மக்கள் அனைவரும் அவரை தரிசிக்க வருவார்கள். மேலும் அவரை தங்களுடைய இடங்களுக்கு அழைப்பார்கள். So in Chandigarh on October the 18th, Prabhupada, 1976, Prabhupada had been invited to come to one gentleman's home. 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1976 வருடம் சண்டிகரில் ஒரு நபர் ஸ்ரீல பிரபுபாதரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருந்தார். He had already given an hour-long lecture at the local Rotary Club. அவர் அங்கு இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்பிற்கு ஒரு நெடும் உபன்யாசத்தை கொடுத்திருந்தார். So instead of returning to Mr. Sethi's house at the end of the program, we took a detour. Instead of returning immediately to Mr. Sethi's house, we took from the Rotary Club, we took a detour. You know what a detour is? We went somewhere else. Okay. You don't know what a detour is? Detour. You know. அந்த உபன்யாசம் முடிந்த பிறகு மிஸ்டர் சேத்தி அவர்களுடைய வீட்டிற்கு திரும்பகையில் நாங்கள் வழி தவறி வேறு இடம் சென்று விட்டோம். So after a few minutes we arrived at number 1232, sector 18. சில நேரங்கள் கழித்து நம்பர் 12.32 செக்டர் 18C என்ற இடத்திற்கு வந்தோம். Which was a large 3-story private house. அது மிகப்பெரிய 3 அடுக்காலான தனியான ஒரு வீடு. On arrival, Prabhupada was greeted with a garland by Mr. Budram Goyal, the owner. ஸ்ரீல பிரபுபாதர் அங்க வந்திருந்த போது மிஸ்டர் புத் ராம் கோயல் என்பவரால் அவர் பிரபுபாதருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டார். His whole family came out, his children, his wife, his brother, and greeted Prabhupada very nicely. அவர்களுடைய குடும்பத்தார்கள், மனைவி, குழந்தைகள் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீல பிரபுபாதரை வரவேற்றார்கள். He was ISKCON's second life member in Chandigarh. அவர் சண்டிகாரில் இஸ்கானுடைய இரண்டாவது வாழ்நாள் முழுவதுக்குமான நபராக இடம்பெற்றிருந்தார். Actually, he was illiterate. ஆனால் அவர் படிப்பறிவற்றவர். But despite that, it built a very successful electronics business. இருந்த போதிலும் அவர் மிக வெற்றிகரமான எலக்ட்ரானிக் பொருட்களால் ஆன ஒரு தொழிலை அவர் நடத்தி கொண்டு வந்திருந்தார். And he got a good name as a prominent social worker in Chandigarh. சண்டிகாரில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. சமூக சேவை செய்வதில் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. In fact, he had provided all the prasadam for our devotees during the whole length of his stay in Chandigarh. எவ்வளவு நாட்கள் சண்டிகாரில் தங்கியிருந்தமோ அவ்வளவு நாட்களுக்கும் அவரால் அத்தனை பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுக்கப்பட்டது.
So they'd set up a small pandal covering the driveway of the house and the side. வீட்டினுடைய முன்பகுதியில் ஒரு சிறு பந்தல் போடப்பட்டிருந்தது. And about 30 other people were in attendance. அங்கு 30 நபர்கள் வந்திருந்தார்கள். So he was very well connected politically. அவர் அங்குள்ள அரசியல்வாதிகளோட ஒரு தொடர்பில் இருந்தார். So some of the prominent persons there, Mr. Banarasi Das Gupta, the ex-chief minister of Haryana. ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் மிஸ்டர் பனாரஸ் தாஸ் குப்தா அவர்களுடன் தொடர்பு இருந்தது. அவரும் அங்க வந்திருந்தார். There was Murari Lal Bansal and Pandit Mohan Lal, the ex-finance minister of Punjab. பஞ்சாபினுடைய முன்னாள் நிதி அமைச்சர்களான முராரி லால் பன்சால் மற்றும் பண்டிட் மோகன் லால் அவர்களும் வந்திருந்தார்கள். No, you got that wrong. Murari Lal Bansal is another person. Pandit Mohan Lal was the chief minister, ex-finance minister. முராரி லால் பன்சால் என்பவர் ஒரு நண்பர். பண்டிட் மோகன் லால் என்பவரே முன்னாள் நிதி அமைச்சர் ஆவார். பஞ்சாபின் முன்னாள் நிதி அமைச்சர் ஆவார். So Mr. Goyal had invited Srila Prabhupada to come to his home and sanctify it. இந்த திரு கோயல் என்பவர் ஸ்ரீல பிரபுபாதரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து புனிதப்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார். And Prabhupada was happy to oblige. ஸ்ரீல பிரபுபாதர் மிகவும் சந்தோஷத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார். So that was Srila Prabhupada. He could speak to 6,000 people, for an hour, and then leave and go to one person's home just to give him his blessings. பந்தலிலே 6000 பேருக்கு உபன்யாசத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து ஒரு நபருக்காக கூட தன்னுடைய கருணையை கொடுப்பதற்கு பிரபுபாதர் வந்திருந்தார். So we got a nice surprise when we stepped into the home. நாங்கள் வீட்டில் நுழையும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் இருந்தது. Mr. Goyal took Srila Prabhupada straight into a small side room where he revealed a set of 4 feet high, beautiful white marble Radha Krishna deities. அங்கே திரு கோயல் அவர்கள் ஸ்ரீல பிரபுபாதரை நேரடியாக தன் வீட்டிற்கு உள்ளே உள்ள ஒரு சிறு அறையில் 4 அடியினால் ஆன மிகவும் அழகான வெள்ளை மார்பிளால் ஆன ராதா கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை அவருக்கு காட்டினார். Prabhupada went straight into the deity room. பிரபுபாதர் அந்த விக்கிரக அறையினுள் நேரடியாக சென்றார். And stood for a few minutes before the deities. விக்கிரகங்களுக்கு முன்னர் சில நிமிடங்கள் அவர் நின்றிருந்தார். The deities were being taken care of by a paid pujari. அந்த விக்கிரகங்கள் அனைத்தும் ஒரு பூஜாரி அவருக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டு அவரால் பார்த்து கொள்ளப்பட்டது. But it was to a very simple standard. ஆனால் அது மிகவும் எளிமையான வழிமுறைகளோடு கடைபிடிக்கப்பட்டது. Prabhupada advised the priests to learn the standards that have been practiced in our ISKCON centers. பிரபுபாதர் அந்த பூஜாரிக்கு இஸ்கான் கோவில்களில் உள்ள அந்த விதிமுறைகளை விக்கிரகங்களை வழிபடுவதற்கான விதிமுறைகளை கற்றுக்கொள்ளும்படி கூறினார். So after that brief darshan, Prabhupada went outside. அந்த சிறு தரிசனத்திற்கு பிறகு பிரபுபாதர் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார். They set him up in an armchair in the driveway of the house. அங்கே அந்த வீட்டிற்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் கைகள் வைத்துக் கொள்ளும்படியான ஒரு நாற்காலி கொடுக்கப்பட்டது. And he spoke for a few minutes to the gathering. அங்கு இருந்தவர்களிடம் ஸ்ரீல பிரபுபாதர் சிறிது நேரம் பேசினார். So he gave a very wonderful explanation of the meaning and purpose of the Hari Krishna Maha Mantra. அவர் அங்கு ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய நோக்கத்தை பற்றியும் உபன்யாசம் கொடுத்தார். So actually Prabhupada was speaking in Hindi. பிரபுபாதர் அவர்கள் இந்தியில் பேசிக் கொண்டிருந்தார். But I recorded the speech. நான் அந்த உபன்யாசத்தை ஒளிப்பதிவு செய்திருக்கின்றேன். Later, I forgot all about it, but later on when I started writing my diary into a book form, then I got that recording Hindi and had that translated. நான் இந்த டைரியை புத்தகமாக மாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்திற்கு வரும்போது அந்த ஒளிநாடாவை எடுத்து இந்தியில் இருந்ததை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை இதில் சேர்த்துள்ளேன். And it turned out it was a very wonderful explanation of the Maha Mantra. இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கப்பட்டுள்ளது. Yeah, so Prabhupada told them, Hare, Hara means Srimati Radharani. ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார், ஹரே, ஹரா என்றால்
ஸ்ரீமதி ராதாராணி என்று பொருள். The pleasure potency of the Lord. பகவானுடைய ஆனந்த சக்தி. The transcendental potency. இது ஆன்மீகமான ஒரு சக்தி. So Ram, if you use this word Ram, it means you will get unlimited pleasure. ராமா என்றால் அளவிட முடியாத அளவிற்கு ஆனந்தம் உள்ளவர் என்று அர்த்தம். Ramante yogino param. The great yogis emerged in transcendental bliss. ரமந்தே யோகினோ பரம், அதாவது மிக சிறந்த யோகிகள் அந்த உன்னதமான ஆனந்தத்தில் கலந்து விடுகிறார்கள். Ramante yogino param. This is the eternal bliss. ரமந்தே யோகினோ பரம் என்பது உன்னதமான நிரந்தரமான ஆனந்தமாகும். The enjoyment of this material world பௌதிக உலகத்தினுடைய சந்தோஷமானது is only for a short time. ஒரு சிறு காலகட்டத்திற்கு உட்பட்டது. And it is only a shadow of true pleasure. அது உண்மையான சந்தோஷத்தினுடைய ஒரு நிழலாகும். The real pleasure is the Lord. உண்மையான சந்தோஷம் என்பது பகவான். So, the meaning of the Hari Krishna Maha Mantra is, O Krishna, O Radharani, O Ram. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினுடைய பொருள் என்னவென்றால், ஓ கிருஷ்ணா, ஓ ராதாராணி, ஓ ராமா. So the Mayavadis say that the Lord has no energies. மாயாவாதிகள் பகவானுக்கு சக்தியே இல்லை என்று கூறுகிறார்கள். This is false. அது தவறானது. Actually, the Lord is the supreme energetic. உண்மையில் பகவான் உன்னதமான சக்தி நிறைந்தவராவார். In the Upanishads, it says Parasya Shakti Vividaya Shruyate. உபநிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது பராஷ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே. So the Param Brahman, the Lord, has many forms of energy. பரம் பிரம்மனான பகவான் அவருக்கு பல்வேறு விதமான சக்திகள் இருந்தன. Chit Shakti, Achit Shakti and Jiva Shakti. சித் சக்தி, அச்சித் சக்தி மற்றும் ஜீவ சக்தி. By his Chit Shakti, he created the Vaikuntha planets. அவருடைய சித் சக்தியினால் வைகுந்த உலகங்களை படைத்தார். And the marginal energy, the jivas, are sometimes situated in the Vaikuntha planets and sometimes they're situated on the material planets. இடைநிலை சக்தியான ஜீவன்கள் சில நேரங்களில் வைகுந்த லோகங்களிலும் சில நேரங்களில் பௌதிக லோகங்களிலும் இருக்கின்றனர். They are called Tatastha energy. அவர்கள் ததாஸ்த சக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள். For instance, ஒரு உதாரணத்திற்கு, there are many people who are devotees of the Lord. பல மனிதர்கள் பகவானுடைய பக்தர்களாக இருக்கின்றார்கள். And there are many people who do not accept the Lord. இன்னும் பல மக்கள் பகவானை ஏற்றுக்கொள்வதில்லை. So even those who are not accepting the Lord, அவர்கள் பகவானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற போதிலும், will accept him in due course of time. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். If they undergo proper guidance. அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால். So this characteristic, இந்த குணாதிசயமானது, that they are not accepting, அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, but they will accept later on. ஆனால் அவர்கள் பிற்பகுதியில் ஏற்றுக்கொள்வார்கள். This is called Tatastha. இதுவே ததாஸ்தி. It is not that those who அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நோக்கமானது is to convert the demons into demigods. அசுரர்களை தேவர்களாக மாற்றுவதே. That's it. அவ்வளவுதான். A madman can be treated by medicine. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நபரை மருத்துவத்தால் குணப்படுத்த முடியும். And when the disease is gone, நோய் சென்ற பிறகு, then the same man, sane, can be useful to do anything. அதே மனிதன் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு பயன்பாடு உள்ளவனாக இருப்பான். So similarly, the rascals and demoniac people who do not accept the Lord, அசுரர்களும் அயோக்கியர்களுமான மக்கள் யாரெல்லாம் பகவானை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, whose numbers are increasing in these days, அவர்களுடைய எண்ணிக்கையானது இந்த காலகட்டங்களில் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. they can be treated by the Hari Krishna Maha Mantra. அவர்கள் அனைவருமே ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினால் மட்டுமே சரிப்படுத்த முடியும். By chanting this Maha Mantra, இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பதினால் their hearts will become cleansed. அவருடைய இதயம் தூய்மையடையும். Cheto darpana marjanam. சேதோ தர்ப்பண மார்ஜனம்.
Darpana means mirror. தர்ப்பண என்றால் கண்ணாடி. Cheta means heart. சேதோ என்றால் இருதயம். So our hearts are like mirrors. இதயமானது ஒரு கண்ணாடி போன்றது. So for many births, this dust has covered the surface of the mirror. பற்பல பிறவிகளில் இந்த கண்ணாடியினுடைய மேல் பகுதி தூசால் நிரம்பி உள்ளது. So we have to cleanse that. நாம் அதை தூய்மைப்படுத்த வேண்டும். And what is the method for doing it? அதை எவ்வாறு தூய்மைப்படுத்த முடியும்? That is the chanting of the Hari Krishna Maha Mantra. அதுதான் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்வதன் மூலமாக. If you chant the Hari Krishna Maha Mantra, நீங்கள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்தால், then this Cheto Darpana, the mirror of your heart, will become cleansed. உங்களுடைய இதயம் எனும் கண்ணாடி சேதோ தர்ப்பண அது தூய்மைப்படுத்தப்படும். You see so many demons are there who never accept the Lord. நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு அசுரர்கள் பகவானை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை. But if they just once understand the supremacy of the Lord, ஆனால் அவர்கள் ஒருமுறை பகவானுடைய உன்னத நிலையை புரிந்து கொண்டால், then their lives will be successful. அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும். So you yourselves chant this Maha Mantra. நீங்கள் உங்களுக்கு இந்த மகா மந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்கள். And you teach the same to your children. அதே உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். So the meaning of the Hare Krishna Maha Mantra is, ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தினுடைய பொருள் என்னவென்றால், Oh my Lord Krishna, ஓ என்னுடைய பகவான் கிருஷ்ணரே, Oh Srimati Radharani, ஓ ஸ்ரீமதி ராதாராணியே, please engage me in the transcendental loving service of your lotus feet. உங்களுடைய தாமரை திருவடிகளில் உன்னதமான அன்பான பக்தி தொண்டு செய்வதற்கு எங்களை ஈடுபடுத்துங்கள். I am fed up with service to. That was Prabhupada's little address to these very highly placed officials, some of them. அது ஸ்ரீல பிரபுபாதருடைய ஒரு சிறு உபன்யாசம் அங்கு கூடியிருந்தவர்களுக்காக. After that, then he returned back to where we were staying. அதன் பிறகு இதற்கு முன்னர் எங்கு தங்கியிருந்தார்களோ அந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். So when Prabhupada left India for the first time in 1965 and went to America, he took a small pamphlet with him, like a brochure. ஸ்ரீல பிரபுபாதர் 1965 முதல் முறையாக அமெரிக்காவுக்கு சென்றபோது தன்னுடன் ஒரு சிறு பிரதியை கொண்டு சென்றிருந்தார். So on that pamphlet it mentioned that his aim was to introduce people to chant the Hare Krishna mantra. அந்த பிரதியில் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை இங்கு அனைவருக்கும் வெளிப்படுத்தினார் என்று உடனடியாக வெளிப்படுத்தினார் என்று கூறப்பட்டிருந்தது. And he said it can be done collectively and individually. அது ஒரு குழுவாகவோ அல்லது தனி நபர்களாகவோ அவர்களுக்கு. So Prabhupada introduced the chanting of Hare Krishna immediately. பிரபுபாதர் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை வெளி உலகுக்கு காட்டினார் உடனடியாக. Collectively and individually. ஒரு குழுவாகவோ அல்லது தனி நபர்களாகவோ. And as soon as people became attracted or attached to the chanting, இந்த மந்திர உச்சாரணத்திற்கு மக்கள் ஈர்க்கப்பட்ட உடனேயே, and they started to take a serious interest in Krishna consciousness, அவர்கள் கிருஷ்ண உணர்வில் தீவிரமாக முயற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். then he introduced them to chanting on beads. அதன் பிறகு அவர்களுக்கு இந்த மாலையால் மந்திர உச்சாரணம் செய்வதை பற்றி சொல்லி தரப்பட்டது. So that's the individual chanting. அது தனிப்பட்ட முறையில் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாரணம் செய்வதாகும். We get our japamala and we chant to ourselves or to Krishna privately. அது ஜபமாலை எடுத்து நாம் தனிப்பட்ட முறையில் மந்திர உச்சாரணத்தை செய்வதாகும். And of course the collective chanting means Harinam Sankirtan, doing it in public for as many people as possible. ஒரு குழுவாக சேர்ந்து செய்வது என்பது என்னவென்றால் அனைவரும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சேர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பாடுவது, தெருக்களில் பாடுவது. So we've seen the pictures of the devotees when they started coming to the storefront at 26 2nd Avenue in New York. நியூயார்க்கில் உள்ள 26 2nd Avenue என்ற இடத்திற்கு நாம் பக்தர்கள் வருவதற்கான அந்த படங்களை பார்த்தோம். As soon as they started becoming a little bit serious, அவர்கள் சிறிதளவு தீவிரத்தை காட்டிய போது he introduced them to chanting on the beads. அவர்களுக்கு மாலையில் மந்திர உச்சாரணம் செய்வது சொல்லிக் கொடுக்கப்பட்டது. So he got them, because there were no ready-made japamala
not in New York at that time. There was no ready-made. அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே மாலைகள் இப்போதெல்லாம் நமக்கு கிடைப்பது போல அப்போது தயாரான நிலையில் இல்லை. So they went to some store that was selling different kinds of wooden items, handicrafts, things like that. அவர்கள் சில கடைகளுக்கு சென்று மரத்தினால் ஆன கைகளால் செதுக்கப்பட்டிருந்த சில பொருட்களை கொண்டு வந்திருந்தார்கள். And Prabhupada showed them how to make a japa strand, 108 beads. பிரபுபாதர் அவர்கள் அதை எவ்வாறு 108 மணிகளாக கோர்க்கப்பட்டு ஒரு மாலையாக செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார். So July 1966 was when Prabhupada legally formed ISKCON. ஜூலை 6, 1966 வருடம் சட்டபூர்வமாக இஸ்கான் நிறுவப்பட்டது ஸ்ரீல பிரபுபாதரால். And just 2 months later, on the 6th of September, it was Janmashtami. 2 மாதங்கள் கழித்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஜென்மாஷ்டமி வந்தது. And Prabhupada did his first initiations. பிரபுபாதர் முதன்முறையாக தீட்சை கொடுத்தார். So that means that he initiated these people into the chanting of the holy names. அப்படி அதாவது என்னவென்றால் அங்கு இருந்தவர்களுக்கு முதன்முறையாக ஹரிநாம சங்கீர்த்தனம் மந்திர உச்சாரணம் செய்வதற்கு துவக்கி வைக்கப்பட்டது. That is what initiation is all about. அதுதான் தீட்சை என்பது. It means that one's individual chanting of the Hare Krishna mantra is sanctioned or empowered by the spiritual master. அப்படி என்றால் ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சாரணம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டும் சக்தி ஆன்மீக குருதேவரால் அனுமதியும் சக்தியும் அளிக்கப்படுகிறது. When we chant Hare Krishna, நாம் ஹரே கிருஷ்ணா என்று உச்சாரணம் செய்யும் போது it means that literally we have Krishna dancing on our tongues. உண்மையில் கிருஷ்ணர் நம்முடைய நாவில் நடனமாடுகிறார். Through public chanting, Krishna is available to everyone. பொது இடங்களில் கீர்த்தனம் செய்யும் போது கிருஷ்ணர் அனைவருக்குமே இருக்கின்றார். Nevertheless, if one wants to be really serious about chanting, அவர் தீவிரமாக இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. then the process is to come to the stage of taking initiation. இந்த தீட்சை வாங்க வேண்டும் என்ற நிலைக்கு உயர்ந்து வரும்பொழுது, because it is at that point that one makes an actual commitment to the Supreme Lord to begin rendering service to him. அந்த நிலைதான் பகவான் முழுமுதற் கடவுளுக்கு அன்பு தொண்டு தொடங்குவதற்கான ஒரு ஈடுபாடு ஏற்படுகின்றது. Casual chanting is also beneficial. சாதாரணமாக மந்திர உச்சாரணம் செய்வது கூட பலனளிக்கக்கூடியது. But one makes more rapid advancement when one makes a formal commitment. ஆனால் ஒருவர் அதில் ஈடுபாடு அதிகம் காட்டும் பொழுது அவருக்கு முன்னேற்றம் தெரிய வரும். So just within 2 months only, Prabhupada immediately began initiating different devotees, and he got them chanting on the beads every day, a fixed number of rounds. 2 மாதங்களில் பிரபுபாதர் அவர்கள் பல்வேறு விதமான பக்தர்களுக்கு தீட்சை அளித்தார். So there is a process to initiation. தீட்சை என்பதற்கு ஒரு முறை உள்ளது. Because in the beginning Prabhupada was doing everything himself. ஆரம்ப காலகட்டத்தில் பிரபுபாதர் அவர்கள் அனைத்தையும் தானே செய்தார். He was picking the candidates and approving them. அவர் அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவருக்கு அனுமதியும் அளிக்கின்றார். He picked their spiritual names. அவர்களுக்கான ஆன்மீக பெயர்களையும் அவரே தேர்ந்தெடுக்கின்றார். He chanted the first round on their new japa beads. அவர்களுடைய புது ஜப மாலையில் அவரே மந்திர உச்சாரணம் செய்கின்றார். And he was also doing the fire yajna. அவர் யாகத்தையும் அவரே புரிந்தார். Because Prabhupada had to do everything because nobody else knew anything. That was பிரபுபாதரே அனைத்தும் செய்ய வேண்டியிருந்தது, ஏனெனில் வேறு யாருக்கும் அதை பற்றி தெரியாது. But Prabhupada was a teacher, so he gave a strict process, explained what it was for, and then he had these boys go out and start telling other people about the chanting. பிரபுபாதர் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த மந்திர உச்சாரணத்திற்கான விதிமுறைகளை அவர்களுக்கு கூறியிருந்தார். அந்த விதிமுறைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். So in this way he began to guide them in the science of chanting. இவ்வாறு
மந்திர உச்சாடனத்தினுடைய அறிவியலை அவர் உபதேசம் செய்திருந்தார். After a few more months, சில மாதங்கள் கழித்து he started giving diksha, second initiation. அவர் இரண்டாவது தீட்சையை கொடுத்தார். Again, it was chanting, but the Gayatri mantra this time was the mantra given. இது மந்திர உச்சாடனம் தான், ஆனால் இந்த முறை அது காயத்ரி மந்திரமாகும். Prabhupada would sit personally with the candidate, speak the mantra into their ear, and then give them their Brahman thread. பிரபுபாதர் அவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுடன் தனியாக அமர்ந்து அவர்களுடைய காதுகளில் அந்த மந்திரத்தை சொல்லி அவர்களுக்கு பூநூலை அணிவித்தார். So in this way Prabhupada began the process. இவ்விதமாக பிரபுபாதர் அவர்கள் இந்த வழிமுறையை தொடங்கி வைத்தார். The sadhana of chanting. உச்சாடனத்தினுடைய அந்த சாதன பயிற்சியை அவர் ஆரம்பித்தார். Casual chanting was also going on. சாதாரணமாக மந்திர உச்சாடனம் கூட சென்று கொண்டிருந்தது. But it was in this very specific science of sadhana bhakti that Prabhupada was interested in getting people to commit themselves to. இந்த சாதன பக்தி எனும் அறிவியல் பூர்வமான இந்த வழிமுறையானது பிரபுபாதருடைய விருப்பம் என்னவென்றால் அனைவரும் தீவிரமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்தான். So naturally ISKCON began to expand very rapidly. இயல்பாக இஸ்கான் மிக வேகமாக வளர்ந்தது. These first initiations were done in September of 1966. In early January 1967, Prabhupada went to San Francisco. இந்த முதல் தீட்சையானது செப்டம்பர் மாதம் 1966 வருடம் கொடுக்கப்பட்டது. 1967 ஜனவரி மாதம் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் சான் பிரான்சிஸ்கோ சென்றார். And immediately the same activity that Prabhupada had introduced in New York was now taken up by these devotees in San Francisco. ஸ்ரீல பிரபுபாதரால் நியூயார்க்கில் தொடங்கப்பட்ட இந்த வழிமுறையானது உடனடியாக சான் பிரான்சிஸ்கோவில் இருந்த பக்தர்களாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. And after a short time they were eager to go out and introduce what we call the karmis or the non-devotees to the chanting and activities of serving Krishna. குறுகிய காலகட்டத்திலேயே பக்தர்கள் அனைவரும் வெளியே சென்று கர்மிகளுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் இதை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சென்றார்கள். So by early 1968 there were 5 temples in North America. 1968 வருடத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே வடக்கு அமெரிக்காவில் 5 கோவில்கள் உருவாகின. And there were about 50 or 60 initiated devotees. அதில் 50 அல்லது 60 தீட்சை அளிக்கப்பட்ட பக்தர்கள் இருந்தார்கள். Then from 1968 or 69 through 1971, 4 years. 1968 ஆரம்பத்திலிருந்து 1969 1971 வரை 4 வருடங்கள். By the end of 1971 there were nearly 60 temples. 1971 ஆண்டு இறுதியில் கிட்டத்தட்ட 60 கோவில்கள் உருவாகின. And there was about 600 initiated devotees. 600 தீட்சை அளிக்கப்பட்ட பக்தர்கள் இருந்தார்கள். So within 4 years practically the Krishna consciousness movement took hold on every continent around the world. 4 வருட காலகட்டத்திலேயே கிருஷ்ண உணர்வானது பல நாடுகளுக்கும் சென்றடைய ஆரம்பித்தது. And it increased its size by at least 10 times from the அது 10 மடங்காவது குறைந்தபட்சம் 10 மடங்காவது வளர்ந்தது. So Prabhupada himself, because he had devotees that went to Europe in 1968 and 69, Shivananda went to Germany, the 3 householder couples, Shyamasundar and Malati, Gurudas and Jamuna, and Mukunda and his wife Janaki, they all went to England. Well, just say 3 couples. 3 தம்பதி பக்தர்கள் அவர்கள் ஐரோப்பா மற்றும் பல இடங்களுக்கு சென்றிருந்தார்கள். Srila Prabhupada himself went to Africa. ஸ்ரீல பிரபுபாதர் தானே ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். Eventually he went back to India. பிறகு அவர் இந்தியாவுக்கு சென்றார். In August of 1970. ஆகஸ்ட் 1970 வருடம். And he brought back to India about
a batch of 50 devotees from around the world came to join him here in India. உலகத்திலிருந்து 50 பக்தர்கள் பிரபுபாதருடன் இந்தியாவில் இணைவதற்கு வந்திருந்தார்கள். And as soon as they began the chanting activities, people were completely startled. What's going on? அவர்கள் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தொடங்கிய உடனேயே மக்கள் அனைவரும் இங்கு என்ன நடக்கின்றது என்று பார்த்தார்கள். Immediately people wanted to know who is this sadhu that's made all these foreigners into his disciples. அவர்கள் உடனடியாக யோசித்தார்கள், யார் இந்த சாது இந்த வெளிநாட்டுக்காரர்கள் அனைவரையுமே தன்னுடைய சீடர்களாக மாற்றி இருக்கின்றாரே என்று. They were very amazed that now an Indian had, these foreigners, British and German and whatever, following him, serving him and working according to his ideas. அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள், பிரிட்டிஷாரும் ஜெர்மனியரும் பிரபுபாதருடைய சீடர்களாக மாறி அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுகின்றனரே என்று. So it was like a opposite event. You had the British Raj that came in and enslaved the Indian people, and now an Indian was going and capturing all the Brits. அதாவது இது ஒரு எதிர்மறையாக இருப்பது போல் தோன்றியது. முதலில் பிரிட்டிஷார்கள் வந்து இந்தியாவை ஆண்டார்கள், இந்தியர்களை அடிமையாக நடத்தினார்கள். ஆனால் இப்போது ஒரு இந்தியர் மற்ற அனைவரையும் தன்னுடைய சீடர்களாக்கி இருக்கின்றார் என்று ஆச்சரியமாக பார்த்தார்கள். So one time I was with Prabhupada in his back garden in Vrindavan. விருந்தாவனத்திலே ஒரு முறை ஸ்ரீலா பிரபுபாதருடன் பின் வாசலில் உட்கார்ந்திருந்தேன். This was early September 1976. இது 1976 வருடம் செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். And there was another devotee that was Prabhupada's gardener. அங்க இன்னொரு பக்தர் இருந்தார், அவர் பிரபுபாதருடைய அந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடியவர். He made a very nice arrangement at the back of Prabhupada's house, and Prabhupada liked to go out in the evening and he would sit on an asana and chant his japa in a very pleasant atmosphere. There was a pond and there was like a fountain, so it was very beautiful. ஸ்ரீல பிரபுபாதருடைய வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு அழகான தோட்டம் அமைக்கப்பட்டு இருந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அங்கு சென்று ஜபம் செய்வதற்கு மிகவும் விருப்பப்படுவார். அங்கு ஒரு சிறு குளமும் அங்கு ஒரு நீர்வீழ்ச்சி போன்ற அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. So the boy that was doing the gardening, he was also from England. அந்த தோட்டத்தை பராமரித்துக் கொண்டிருந்தவர் கூட இங்கிலாந்திலிருந்து வந்தவர். And I was also English. நான் கூட இங்கிலாந்திலிருந்து வந்தவர். So Prabhupada was laughing and he was reflecting on the irony of him. He said, I'm just a poor Indian, but now I have so much help from all the Britishers. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் வேடிக்கையாக சொல்லியிருந்தார், நான் ஒரு ஏழை இந்தியன், ஆனால் எனக்கு வெளிநாட்டிலிருந்து உதவி செய்வதற்கு பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் என்று. He was quite happy about that. அவர் அது மிகவும் சந்தோஷமாக கூறினார். So anyway, the movement spread very rapidly. இந்த இயக்கமானது மிகவும் வேகமாக வளர்ந்தது. From 68 to 71, 10 times the size. 1968 1971 ஆண்டு வரைக்குள் 10 மடங்கு வளர்ந்திருந்தது. And then from 1971 to 1977, the number of disciples increased from 600 to nearly 5,000. 1971 ஆண்டிலிருந்து 1977 ஆண்டிற்குள் 600 பக்தர்களிலிருந்து 5000 பக்தர்கள் வரை உருவாகி இருந்தார்கள். And the number of temples increased up to 108. கோவில்கள் கூட 108 கோவில்கள் உருவாகி இருந்தன. So this rapid expansion prompted Srila Prabhupada to introduce some innovations into the process of initiating people into the chanting of the holy names. இப்படி வேகமாக விரிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் தீட்சைக்கான இந்த புனித நாமங்களில் உச்சரிக்கக்கூடிய மக்களுக்கு தீட்சை அளிக்கக்கூடிய வழிமுறையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர நினைத்தார். So it was no longer a local affair. இதற்கு பிறகு
உள்ளூர் செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கவில்லை. It was spreading all over the world. இது உலகம் முழுக்க பரவி கொண்டிருந்தது. So this process of awarding a spiritual name, getting them to chant on their beads, giving them proper initiation, it became very difficult. Prabhupada couldn't travel to every country in the world where there were temples. இப்போது இது விரிவடைந்ததால் பிரபுபாதருக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் தீட்சை அளிப்பதில், அவர்களுக்கு பெயர் கொடுப்பதில், அவர்களுக்கு ஜெபமாலை கொடுப்பதில் சிக்கல் இருந்தது. So he started to delegate the whole process of initiating people into the chanting. தீட்சை அளிப்பதற்கான அந்த வழிமுறையை அவர் மற்றவர்களிடம் ஒப்படைக்க ஆரம்பித்தார். By 1969 there were quite a few devotees that had been given second initiation or diksha. 1969 ஆண்டு சில பக்தர்களுக்கு இரண்டாவது தீட்சை கொடுக்கப்பட்டது. So 1969 onwards we see Prabhupada starting to install a number of Radha Krishna deities, Panchatattva, at least in Hawaii, and Gaunitai. 1969 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் ராதா கிருஷ்ண மற்றும் கௌரனிதாய் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ய ஆரம்பித்தார். And of course Lord Jagannath. ஜெகநாதர் உட்பட. Yeah. When Prabhupada first went to San Francisco in January of 67. 1967 வருடம் ஜனவரி மாதம் பிரபுபாதர் அவர்கள் முதன்முறையாக சான் பிரான்சிஸ்கோ சென்றபோது one of the devotees had gone shopping. ஒரு பக்தர் அவர் அங்கு கடைக்கு சென்றிருந்தார். This was Malati. அவர் மாலதி என்ற மாதாஜி. So she saw some store which was selling items from India. அந்த கடையில் இந்தியாவிலிருந்து வந்த பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருப்பதை பார்த்தார். So she looked around. அவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். And she found these very intriguing small wooden carved figure. அவர் அங்கு மரத்திலான வித்தியாசமான ஒரு உருவத்தை பார்த்தார். Brightly painted. அது வண்ண நிறங்களினால் பூசப்பட்டிருந்தது. So she took one. அதிலிருந்து ஒன்றை எடுத்து விட்டார். She took him to Prabhupad. அதை அவர் பிரபுபாதரிடம் கொண்டு போய் காட்டினார். As soon as Prabhupada saw that little wooden figure, he got down and bowed his head. அவர் அந்த மரத்திலான சிறு விக்கிரகத்தை பார்த்த உடனேயே பிரபுபாதர் அவர்கள் அதற்கு நமஸ்காரம் செய்தார். Then he asked, "Were there any more?" அவர் உடனே கேட்டார், இது கூட வேற ஏதேனும் இருந்ததா? So Malati went back. There were two more, a black, a white one and a yellow one. அவர் உடனடியாக கடைக்கு சென்று அங்கு இருந்த இருவரை வெள்ளை நிறத்தால் மற்றும் மஞ்சள் நிறத்தால் ஆனவர்களை கூட்டு வந்து விட்டார். So Prabhupada immediately had Lord Jagannath, Balaram, Subhadra Devi helping him. As soon as he arrived in San Francisco, the Lord appeared there to help him establish the movement. ஸ்ரீல பிரபுபாதர் உடனடியாக ஜெகநாத், பலதேவ், சுபத்ரா மகாராணியை அங்கு பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீல பிரபுபாதர் சென்ற உடனேயே அவருக்கு உதவி செய்வதற்காக பகவான் ஜெகநாதர் அங்கு வந்து விட்டார். And Prabhupada told them, now immediately you have this Rath Yatra festival. பிரபுபாதர் உடனடியாக கூறினார், இங்கு நாம் ஒரு ரத யாத்திரை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று. I think they did that in June. So after only 4 months. 4 மாத காலகட்டத்திற்குள் ஜூன் மாதம் அங்கு ரத யாத்திரை நடத்தப்பட்டது. There's a film of that, actually, a clip. If you go on the internet, you can see the Rath Yatra from 1967, the very first Krishna conscious Rath Yatra festival. அது நீங்கள் பார்க்கலாம், அது படம் பிடிக்கப்பட்டுள்ளது. 1967 ஆண்டு நடந்த அந்த முதல் ரத யாத்திரையானது, நீங்கள் அது வீடியோவை பார்க்க முடியும். Anyway, as I was saying, Prabhupada began from 1969 onwards to install deities, Radha Krishna deities, Gaunitai deities. நான் ஏற்கனவே கூறியது போல 1969 ஆண்டிலிருந்து ராதா கிருஷ்ண மற்றும் கௌரனிதாய் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்ய ஆரம்பித்திருந்தார் பிரபுபாதர். And with ISKCON rapidly expanding, he started to give some kind of shape to the idea of Varnashram. இந்த இஸ்கான் இயக்கமானது மிகவும் விரிவடைந்து கொண்டிருக்கும் போது வர்ணாசிரம தர்மத்திற்கான ஒரு வரைமுறையை பிரபுபாதர் கொடுத்திருந்தார். So some distinction between the brahmacharis and the householders.
அவர் பிரம்மச்சாரிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், கிரகஸ்தர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற வித்தியாசங்களை கூறியிருந்தார். From 1970 onwards, he started giving some of his men sannyas. 1970 ஆண்டிலிருந்து சில பக்தர்களுக்கு சந்நியாச தீட்சை கொடுக்க ஆரம்பித்தார். And about 1968, some land was acquired by some of the devotees in West Virginia. மேற்கு விர்ஜீனியா என்ற இடத்தில் சில பக்தர்களால் சில நிலங்கள் வாங்கப்பட்டது. And Prabhupada told them immediately, name this land New Vrindavan. அவர் பிரபுபாதர் உடனடியாக அந்த இடத்திற்கு புதிய விருந்தாவனம் என்ற பெயரை சூட்டினார். Then by 1970, Prabhupada acquired the building, very nice buildings in Los Angeles. லாஸ் ஏஞ்சல்ஸில் 1970 மிக அழகான ஒரு கட்டடத்தை பிரபுபாதர் வாங்கியிருந்தார். And Prabhupada wanted that center to be an example that other people, other devotees from other temples, they were invited to come to Los Angeles, stay for a few weeks and learn how to worship the deities properly. அந்த கோவிலானது ஸ்ரீல பிரபுபாதர் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். வெளியிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் ஒரு சில வாரம் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கோவிலில் தங்கி அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். So in this way Prabhupada started giving a very firm shape to the society that he created. அவரால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்திற்கு ஒரு நிலையான ஒரு வடிவத்தை ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் கொடுத்தார்கள். So with all this expansion, Prabhupada couldn't do everything himself. இவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரபுபாதரால் அனைத்து செயல்களையும் தானே செய்ய முடியவில்லை. So he devised some systems to help him to cope with a rapid expansion. இது வேகமாக வளர்வதற்கு ஒரு முறையை பிரபுபாதர் அவர்கள் உருவாக்கினார்கள். Not just to sustain it, but to actually improve it and expand it even more. அது வெறுமனே நிலை பெறுவதற்காக மட்டுமல்ல, அது வளர்ந்து மிகவும் அதிகமாக வளர்வதற்காக உருவாக்கப்பட்டது. So Prabhupada started to delegate the responsibilities of giving initiation to some of his disciples. தன்னுடைய சில சீடர்களுக்கு தீட்சை அளிக்கக்கூடிய அந்த செயலை பிரபுபாதர் அவர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். He started something quite revolutionary. அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருந்தது. He started initiating people through the mail. அவர் பக்தர்களுக்கு கடிதத்தின் மூலமாக தீட்சை அளிக்கக்கூடிய செயலை ஏற்படுத்தி இருந்தார். He instructed his temple presidents. அவர் ஒவ்வொரு கோவிலுடைய டெம்பிள் பிரசிடென்ட்க்கு அறிவுரை கூறியிருந்தார். When people join their temples, கோவில்களில் பக்தர்கள் சேரும் பொழுது, if they stick with the process for at least 6 months, 6 மாத காலமாக அவர்கள் மிகவும் தீவிரமாக அதை கடைபிடித்தார்கள் என்றால், then you can recommend them to me. அவர்களை நீ எனக்கு சிபாரிசு செய்யலாம் என்று கூறியிருந்தார். Send me their names. I'll send them back some sanctified beads. அவர்களுடைய பெயரை நீங்கள் எனக்கு அனுப்பினீர்கள் என்றால் நான் மந்திர உச்சாரணம் செய்யப்பட்ட அந்த ஜபமாலையை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். And their spiritual names. அவர்களுடைய ஆன்மீக பெயர்கள் அனுப்பி வைப்பேன். And I'll accept them on your word that they can become initiated. He's telling the temple presidents, I'll accept them on your word, on your recommendation. உங்களுடைய சிபாரிசினால் அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். So in this way he started accepting disciples without even seeing them. இவ்விதமாக பக்தர்களை பார்க்கவில்லை என்ற போதும் கூட அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டார். But he trained his temple presidents. If they come up to a certain standard, you make the recommendation. I'll send them the beads and their names, and they'll be accepted as my disciples. அவர்கள் கோவிலுக்கு சேர்ந்த சில காலம் வரை தீவிரமாக பயிற்சி செய்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு சிபாரிசு செய்தால் நான் இந்த ஜபமாலை பெயர்களை எல்லாம் அனுப்பி வைப்பேன். And he also had his personal secretary who there was some text that they had with like the 1000 names of Vishnu and other names of Radharani, etc. So the secretaries, when the recommendations came in, the secretaries would look in the books and find a suitable name which was usually similar to the legal name that these people had before they came. பிரபுபாதருடைய காரியதரிசிகள் சிலர் இருந்தார்கள். எப்போதெல்லாம் தீட்சைக்காக பெயர்கள் வருகின்றதோ அவர்களுடைய பெயர்களுக்கு ஒத்து இருக்கக்கூடிய விஷ்ணுனுடைய
அல்லது ராதாராணியினுடைய பெயர்களிலிருந்து அந்த காரியதரிசிகள் ஆன்மீக பெயர்களை தேர்ந்தெடுப்பார்கள். So, for instance, I'll use myself as an example. ஒரு உதாரணத்திற்கு என்னுடையதை நான் கூறுகின்றேன். I joined ISKCON Sydney in February of 1972. நான் பிப்ரவரி 1972 ஆண்டு சிட்னியில் சேர்ந்தேன். We were very fortunate because Prabhupada came there about 6 weeks later on April the 1st. நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள், ஏனெனில் 6 வாரங்கள் தங்குவதற்காக பிரபுபாதர் அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள். And on April the 9th, Prabhupada held a big initiation ceremony. ஏப்ரல் மாதம் ஸ்ரீல பிரபுபாதரால் மிகப்பெரிய அளவு தீட்சைக்கான விழா நடத்தப்பட்டது. And there were about 16 of us. 16 பேர்கள் நாங்கள் தீட்சை எடுத்துக்கொண்டோம். Actually, Prabhupada, he said practically everybody that's in the temple, even there was somebody that only joined the week before, then he immediately initiated everybody. அந்த காலகட்டத்தில் பிரபுபாதர் அவர்கள் பக்தர்கள் சேர்ந்து ஒரு வாரம் ஆகியிருந்த போது கூட அவர்களுக்கு தீட்சை அளிக்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்தார். So he wanted to give some impetus to the preaching. He wanted to encourage the new devotees to stick with the process and help him spread Krishna consciousness. இந்த இயக்கம் பரவுவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் பக்தர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கும் பிரபுபாதர் அவர்கள் இவ்வாறு செய்தார். So when we had the initiations, இந்த தீட்சை நடந்தபோது Shyama Prabhu was Prabhupada's secretary at that time. அந்த காலகட்டத்தில் ஷியாமசந்திர பிரபு அவர்கள் பிரபுபாதருடைய காரியதரிசியாக இருந்தார். And Pradyumna Prabhu, another devotee from America, was learning Sanskrit. He was traveling with Prabhupada. பிரத்யும்ன பிரபு அவர்கள் பிரபுபாதருடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டிருந்தார். So between them they would pick out the names of the new initiates. அந்த பக்தர்களுக்கு இடையில் புது பக்தர்களுக்கான தீட்சை அளிக்கக்கூடிய அந்த பெயர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல் சென்று கொண்டிருந்தது. So as I say, they would generally try and find some Sanskrit equivalent that sounds a little bit, or at least begins with the same consonants as their regular legal name. அந்த புது பக்தர்களுக்கு அவர்கள் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட அந்த பெயர் அதனுடைய சப்தம் அதற்கு ஒத்து வருவதற்கு போன்று இருக்கக்கூடிய சமஸ்கிருத பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. So as an example, my legal name is Dennis Harrison. ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய பெயர் டெனிஸ் ஹாரிசன். So when I grew up in England, everybody used to call me Harry. நான் இங்கிலாந்தில் வளர்ந்து கொண்டிருந்த போது அனைவரும் என்னை ஹாரி என்று அழைப்பார்கள். So when I joined the temple, I was back to Harry. நான் கோவிலில் சேர்ந்த போது நான் ஹாரியாக மாறினேன். And when I got initiated, எனக்கு தீட்சை கொடுக்கப்பட்ட போது the secretary picked out the name. அந்த காரியதரிசி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்தார். I was Hari's son, so I became Hari Sauri. Das. நான் ஹரி மகனாக இருந்து அது ஹரி சௌரி தாஸ் என்று கொடுக்கப்பட்டது. And similarly, back to Philip became Parata, back to Anne became Ambika, like that. So this is the way Prabhupada was. இவ்வாறு சில பக்தர்களுக்கு அம்பிகா என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. Okay. So anyway, you get the idea that when Prabhupada was traveling, then initiations would continue on in other places, but he was doing it through the mail. பிரபுபாதர் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்த போதிலும் உலகத்தின் பல பகுதிகளில் தீட்சை சென்று கொண்டிருந்தது. அது அனைத்தும் கடிதங்களின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. But as I mentioned, from 68, 69 onwards, especially after 1970 or 71, then so many people started joining the movement, a lot. 1968, 69 குறிப்பாக 1970 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு விதமான மக்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். So what Prabhupada had been doing was he would receive the recommendations from the temple presidents through the mail. கடிதங்கள் மூலமாக ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் டெம்பிள் பிரசிடென்ட்டிடமிருந்து அந்த சிபாரிசு கடிதங்களை பெற்றுக் கொண்டிருந்தார். And he would personally chant one round, the first round, on the new beads. அந்த புது ஜப மாலைகளில் பிரபுபாதர் அவர்கள் தானே மந்திர உச்சாரணம் செய்வார்.
So those beads were then put in an envelope and sent to the temple for the temple president to award initiation to the new person. அந்த ஜெபமாலையானது அந்த டெம்பிள் பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கப்படும். அவர் அந்த குறிப்பிட்ட நபருக்கு அதை அளிப்பார். So by the beginning of 1973 that was also becoming a problem. 1973 ஆண்டுக்கு பிறகு அது கூட மிகவும் சிக்கலாக ஆனது. So many beads, they had to package them up and send them off, so it was a problem. பல மாலைகள் தயாரிக்கப்பட்டு அதை அனுப்புவதற்கு சிக்கல் இருந்தது. So Prabhupada found a solution to that problem. அந்த பிரச்சனைக்கு கூட பிரபுபாதர் ஒரு தீர்வை கண்டுபிடித்தார். So in Europe at that time there was one sannyasi, Revati Nandan Swami. அப்போது ஒரு சன்னியாசி இருந்தார், ரேவதி நந்தன் சுவாமி. And in America there was Kirtanananda. He was Prabhupada's first sannyas initiate. அமெரிக்காவில் கீர்த்தனானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரால் முதன்முறையாக சன்னியாசம் கொடுக்கப்பட்ட பக்தர் இருந்தார். So on the 4th of January 1973 Prabhupada sent a letter to the two of them. 4ஆம் தேதி ஜனவரி மாதம் 1973 ஆண்டு ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் இருவருக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். So Prabhupada wrote to Revati Nandan, just now I have received some more requests for giving first initiation from Dhananjaya. Dhananjaya was the president at that time. அதில் ரேவதி நந்தன் மகாராஜ்க்கு எழுதியிருந்தார், நான் இப்போது அதிகமான சிபாரிசுகளை முதல் தீட்சைக்கான சிபாரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் தனஞ்சய என்ற பக்தரிடமிருந்து. So now I am receiving weekly not less than 10 to 15 such requests from new students. இப்போதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் 10 லிருந்து 15 சிபாரிசு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. So it is becoming very expensive to send so many sets of beads such long distance. அது இப்போது மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த மாலைகளை அனுப்புவதற்கு அதிகப்படியான செலவு ஆகின்றது. That was typically Srila Prabhupada. He was an expert manager and he understood the whole process of managing people and managing things. So he began to think, why we're spending so much money to get the beads and send them, by airmail or whatever, so we'll save that. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் மிக சிறந்த மேலாளராக இருந்தார். ஆகையால் அவர் யோசித்தார், இங்கிருந்து மாலைகளை நாம் அங்கு அனுப்புவதற்கு ஏன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று. So saving the expense, and he goes on, he says, and it has also become a little bothersome for me as well. இது ஒரு வகையில் பணத்தை மிச்சப்படுத்துவதாக இருந்தாலும் மற்றொரு வகையில் அது ஒரு தொந்தரவுக்குரிய செயலாக இருந்தது. So I think that now you may be appointed by me to give the first initiations to the new disciples. இப்போது என்னால் நீங்கள் உங்களை உருவாக்குகிறேன், நீங்கள் புது பக்தர்களுக்கு முதல் தீட்சை அளிப்பதற்கு. By chanting on their beads on my behalf. என் சார்பாக அவர்களுடைய ஜெபமாலையில் நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கலாம். In America, Kirtanananda Swami is doing that. அமெரிக்காவில் கீர்த்தனானந்த சுவாமி அதை செய்து கொண்டிருக்கின்றார். So now if there are two of you, இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து, that will give me some great relief. இது எனக்கு சிறிது ஓய்வை கொடுக்கும். Kirtanananda will chant on the beads for the new devotees in America. அமெரிக்காவில் உள்ள புது பக்தர்களுக்கு அவர்களுடைய ஜெபமாலையில் கீர்த்தனானந்தா அவர்கள் உச்சாரணம் செய்வார்கள். In Canada, yes. அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ளவர்களுக்கு. And you can chant on the beads in Europe for the new. அதே போன்று நீங்கள் ஐரோப்பாவில் உள்ளவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய மாலைகளில் உச்சாரணம் செய்யலாம். They shall of course still be considered as my disciples. அவர்கள் இருந்தபோதும் அவர்கள் என்னுடைய சீடர்களாக ஆவார்கள். Not that they shall become your disciples. அவர்கள் உங்களுடைய சீடர்களாக ஆக மாட்டார்கள். But you will be empowered by me to chant on their beads. அவர்களுடைய மாலைகளில் நீங்கள் உச்சாரணம் செய்வதற்கு என்னால் சக்தி அளிக்கப்படுகிறீர்கள். And that is the same effect of binding the master and the disciple as if I were personally chanting. அது நான் தனிப்பட்ட முறையில் எவ்வாறு உச்சரிக்கின்றனோ அதே போன்ற குரு மற்றும் சீடனுக்குள்ள ஒரு பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாகும். They may continue to send me their letters of request. அவர்கள் தொடர்ந்து இதற்கான சிபாரிசு கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தார்கள். Along with the temple president's recommendation.
அங்க டெம்பிள் பிரசிடென்ட்னுடைய சிபாரிசு சிபாரிசோடு அனுப்பலாம். So that was another aspect of chanting that Prabhupada introduced. அது மந்திர உச்சாடனத்தினுடைய மற்றொரு ஒரு வழிமுறையை பிரபுபாதரால் உருவாக்கப்பட்டதாகும். The new candidate, uninitiated, they had to write a letter themselves to Prabhupada requesting formal initiation. எந்த பக்தர்களுக்கு தீட்சை அளிக்கப்படுகிறதோ அவர்கள் பிரபுபாதருக்கு நேரடியாக ஒரு கடிதம் எழுத வேண்டும். அதில் அவர்கள் பிரபுபாதரிடம் தனக்கு தீட்சை வேண்டும் என்று கேட்டு எழுத வேண்டும். And then Prabhupada would write back on your recommendation. He would write back to the temple president, sorry. ஆனால் பிரபுபாதர் அவர்கள் அதற்கு பதில் கடிதம் டெம்பிள் பிரசிடென்ட்டுக்கு எழுதுவார்கள். That on your recommendation I accept such and such, maybe 5, 10, 15 people, each one of them was listed. Prabhupada would say, on your recommendation I accept such and such a person, his new name will be so forth. So அந்த டெம்பிள் பிரசிடென்ட்டுக்கு குறிப்பிடும் பொழுது உங்களுடைய சிபாரிசின் மூலமாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பக்தர்கள் 10 அல்லது 15 பக்தர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கான பெயர்களும் இதில் உள்ளன. So that was an important aspect. They had to ask for initiation. That would show that they were serious. அதாவது அதன் மூலமாக தீட்சை எடுத்துக்கொள்ள விரும்பக்கூடிய பக்தர்கள் அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள், அதாவது அவர்கள் பிரபுபாதரிடம் கேட்க வேண்டும், அவ்விதமாக அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். And the temple president also had to send a letter recommending that person. டெம்பிள் பிரசிடென்ட் ஸ்ரீல பிரபுபாதருக்கு தனி கடிதம் எழுத வேண்டும், அவர்களை சிபாரிசு செய்து. So Prabhupada goes on, I shall give them their name and it will be entered by my secretary in our records. நான் அவர்களுக்கு பெயர் அளிப்பேன், என்னுடைய காரியதரிசியால் அவர்களுடைய பெயர்கள் அனைத்தும் இங்கு குறித்துக் கொள்ளப்படும். So there is a Prabhupada disciples book. பிரபுபாதருடைய சீடர்களுடைய பெயர்கள் என்ற புத்தகமே உள்ளது. And everybody that was initiated, the secretary would write their name and the date and the place of such and such a person, and that was kept all the way through, of course, until Prabhupada's disappearance. அந்த புத்தகத்தில் எந்த பக்தருக்கு தீட்சை அளிக்கப்படுகிறதோ அந்த தீட்சை அளிக்கப்பட்ட பெயர் எந்த தேதியில் எந்த இடத்தில் என்ற குறிப்பு அதில் இருக்கும். அது ஸ்ரீல பிரபுபாதர் மறையும் வரை அது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. I think in that book which they're keeping at Prabhupada's archives in North Carolina, there's about 4,800 and something names entered, disciples. prabhupada.com என்ற ஒரு வெப்சைட்டில் அதில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள் பிரபுபாதருடைய சீடர்களுடைய 4800 சீடர்களுடைய பெயர்கள் அதில் உள்ளன. So the initiate, the temple president, they had to write to Prabhupada, and then Prabhupada would choose a name, and he goes on to say, I will send my letter of reply to you, Rivatinandan Swami, and you will purchase the beads there and chant on them. இந்த தீட்சை கேட்கக்கூடிய பக்தர்களுடைய கடிதம் மற்றும் டெம்பிள் பிரசிடென்ட்னுடைய சிபாரிசு கடிதம் வந்த பிறகு பிரபுபாதர் அவர்கள் பதில் கடிதம் கொடுப்பார்கள். அதில் குறிப்பாக ரேவதி நந்தன் சுவாமி அவர்களுக்கு குறிப்பிடுகள், அந்த கடிதம் கிடைத்த பிறகு நீங்கள் ஜெபமாலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், வாங்கிக் கொள்ளலாம். And then you can send them along with my letter to the new initiates. நீங்கள் அவர்களுக்கு என்னுடைய கடிதத்தின் மூலமாக அவர்களுக்கு உரிய பெயரை கொடுக்கலாம். Is that all right? அது சரியானதா? Not just Prabhupada. I mean, he could order us, but you can see that he was very respectful in the way that he dealt with his disciples. Is that all right? He's asking. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் இதை ஒரு கட்டளையாகவே கூறியிருக்கலாம். ஆனாலும் தன்னிடமுள்ள சீடர்களிடம் அவர் மிகுந்த மரியாதையோடு இது சரியாக வருமா, இந்த முறை சரியாக வருமா என்று கேட்கின்றார். I will continue to deal with the matter of second initiations. இரண்டாவது தீட்சையை நானே பார்த்துக் கொள்கிறேன். The sacred threads do not require so much postage to send in the mail. அந்த பிராமண தீட்சையின் போது அந்த பூணூலானது அனுப்பி வைப்பதற்கு அதிகப்படியான செலவு ஆகாது.
Prabhupada was always very practical. பிரபுபாதர் மிகவும் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய நபர். So a similar letter was also sent to Kirtanananda Swami the next day. இந்த கடிதம் எழுதிய அடுத்த தினமே கீர்த்தனானந்த சுவாமி அவர்களுக்கும் இதே போன்ற ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்தார். So that was at the beginning of 73. இது 1973ஆம் ஆண்டினுடைய ஆரம்ப காலகட்டமாகும். So in Australia, just shortly after he had sent these letters out, Prabhupada came to Australia. இந்த கடிதங்களை அனுப்பிய சில காலகட்டத்திலேயே ஸ்ரீல பிரபுபாதர் ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். Those two letters went out in January. அந்த இரண்டு கடிதங்களும் ஜனவரி மாதத்தில் அனுப்பி வைக்கப்பட்டது. Prabhupada arrived in Australia in February. பிரபுபாதர் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பிப்ரவரி மாதம் சென்றடைந்தார். And he did another big initiation. அங்கு மிகப்பெரிய தீட்சை விழாவானது கொண்டாடப்பட்டது. And even though he was personally present, அவர் அங்கு நேரடியாகவே இருந்த போதும் கூட he had his GBC man, Madhvisa Swami, chant on most of the beads. ஜிபிசியினுடைய அந்த பகுதியின் ஜிபிசி நபரான மதுத்விச சுவாமி அவர்களால் அந்த ஜபமாலைகளால் மந்திர உச்சாரணம் செய்யப்பட்டது. So before even the end of the year, this empowerment, getting the sannyasis to chant the first round on people's beads, Prabhupada extended that to all of the sannyasis, and all the GBCs could do that. 1973ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளாகவே ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் தன்னுடைய சந்நியாச சீடர்கள் மற்றும் ஜிபிசி குழுவை சார்ந்தவர்களுக்கு அவர் சக்தியை அளித்திருந்தார். அதாவது முதல் தீட்சைக்கான மந்திர உச்சாரணத்தை அந்த மாலைகளில் அவர்கள் பண்ணலாம் என்று. So they became empowered to chant on these new devotees' beads. புது பக்தர்களுடைய அந்த ஜபமாலையில் அவர்கள் மந்திர உச்சாரணம் செய்வதற்கான சக்தி அளிக்கப்பட்டிருந்தது. But then of course there's second initiation. ஆனால் இரண்டாவது தீட்சைக்கும் போது So he also delegated the responsibility for giving second initiation. இரண்டாவது தீட்சை கூட சில குறிப்பிட்ட பக்தர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. As I said, without even seeing the candidates, Prabhupada would accept the recommendation of the temple president. This person wants to be a devotee, please initiate him. இது பக்தர்களை நேரடியாக சந்திக்காத போதும் கூட டெம்பிள் பிரசிடென்டால் சிபாரிசு செய்யப்பட்டதனால் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அவர்களை சீடர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். So any of these men, they were told you can be empowered to chant on the beads. அவர் அந்த பக்தர்களிடம் கூறியிருந்தார்கள், நீங்கள் இந்த ஜபமாலையில் மந்திர உச்சாரணம் செய்யலாம் என்று. But with the second initiation it was a little different. இரண்டாம் தீட்சையானது சிறிது வேறுபட்டது. Yeah, because they had at least the men were given the upavita, this Brahman thread. அதாவது அந்த பிராமண பூணூலானது அந்த நபருக்கு அணிவிக்கப்பட வேண்டும். But they had to hear the Gayatri mantra in their ear from Prabhupada. அவர்கள் பிரபுபாதரினால் காயத்ரி மந்திரத்தை தங்களுடைய காதுகளில் கேட்க வேண்டும். So Prabhupada thought about that for some time. அதை பற்றி சில பிரபுபாதர் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். He was traveling everywhere and more devotees were coming. அவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருந்தார். பற்பல பக்தர்கள் உருவாக்கி கொண்டிருந்தார்கள். He didn't want to empower his men to give second initiations and speak the Gayatri mantra as they had done with the first initiations with them chanting on the beads. எப்படி சில குறிப்பிட்ட பக்தர்களுக்கு முதல் தீட்சையின் போது ஜபமாலைகளில் மந்திர உச்சாரணம் செய்யலாம் என்று சக்தி அளிக்கப்பட்டிருந்ததோ பிரபுபாதரால், அதே போன்று இரண்டாவது தீட்சைக்கு அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று பிரபுபாதர் நினைத்தார். அவர்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் செய்ய வேண்டியதில்லை என்று நினைத்தார். So the second initiates had to hear the Guru's own voice for that mantra to be given to them. இரண்டாவது தீட்சைக்காக உள்ள பக்தர்கள் தங்களுடைய குருவினுடைய வாயிலிருந்து நேரடியாக அந்த மந்திரத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தார். So Prabhupada did something again a little revolutionary. மீண்டும் சில பிரபுபாதர் ஒரு புரட்சியை செய்தார். He started to give the Gayatri mantra through his separated energy. Separated energy. பிரபுபாதர் அவர்கள் தன்னுடைய குரல் பதிவு செய்யப்பட்ட அந்த காயத்ரி மந்திரத்தை அவர் அனுப்பி வைத்தார். He made a tape recording. அவர் அந்த தன்னுடைய காயத்ரி மந்திர உச்சாரணத்தை ஒளிநாடாவில் பதிவு செய்திருந்தார். Recording himself
saying all the Gayatri mantras. காயத்ரி மந்திரத்தை உச்சாடனம் செய்து அந்த ஒளிநாடாவில் பதிவு செய்திருந்தார். And that cassette tape was then sent to every temple in ISKCON. அந்த ஒளிப்பதிவான ஒளிநாடாவானது ஒவ்வொரு கோவிலுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. So as an example, Los Angeles, May the 6th, 1970, Prabhupada was there. He wrote a letter to Gurudas, who was in England. இங்கு ஒரு உதாரணம், 6 மே மாதம் 1970 வருடம் லாஸ் ஏஞ்சலஸ் பிரபுபாதர் அவர்கள் குருதாஸ் என்ற பக்தருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். So Prabhupada tells him, I'm so glad to learn that things are going on nicely in our London temple. லண்டன் கோவிலில் சென்றிருக்கக்கூடிய விஷயங்களை கண்டு நான் மிகவும் திருப்தி அடைகிறேன். So the most important point in this letter இந்த கடிதத்தினுடைய மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் is the second time initiation of some of the devotees. சில பக்தர்களுக்கான இரண்டாவது தீட்சையை பற்றியது. Specifically Jai Hari Das Brahmachari, Jyotirmayi Devi Dasi, and Mandakini Dasi. குறிப்பாக ஜெய ஹரிதாஸ் பிரம்மச்சாரி, ஜோதிர்மயி தேவிதாசி மற்றும் மந்தாகினி தேவிதாசி. So I'm standing here with the sanctified Gayatri mantra tape. நான் இந்த கடிதத்தினுடன் நான் புனித என்னால் உச்சரிக்கப்பட்ட காயத்ரி மந்திர ஒளிநாடாவை அனுப்பி வைக்கின்றேன். And the papers. அதனுடைய அந்த மந்திரத்தினுடைய பிரதிகளை. So the mantras were printed out. That sheet was sent along with the threads to wherever. Gurudas was in England at that time. அந்த கடிதம் அதாவது காயத்ரி மந்திரத்தை ஒரு பேப்பரிலும் அதே போன்று அந்த மந்திர உச்சாரணம் செய்யப்பட்ட அந்த ஒளிநாடாவும் மற்றும் பூணூல் இது அனைத்தையும் குருதாஸ் அப்போது இங்கிலாந்தில் இருந்தார், அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது. So Prabhupada says, as well as the sacred thread, that paper with special instructions for the devotees with the Gayatri mantra. அதாவது அந்த ஒளிநாடா மந்திர அந்த காயத்ரி மந்திரத்துக்கான அந்த பேப்பர் மற்றும் அதை உச்சரிக்கக்கூடிய விதிமுறைகள். Now, what we have to do இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் is to hold the Gayatri mantra ceremony according to the instruction paper. நான் என்னால் குறிப்பிடப்பட்ட அந்த விதிமுறைகளின்படி காயத்ரி மந்திர விழாவினை நடத்த வேண்டும். Then at the end you teach Jai Hari personally how to count on the finger divisions. பிறகு அந்த விழாவினுடைய இறுதியில் ஜெயஹரி பிரபுவுக்கு நேரடியாக எவ்வாறு விரல்களில் அந்த மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு என்ன வேண்டும் என்று சொல்லி தரப்பட வேண்டும். Then you play the Gayatri mantra tape for him. பிறகு நீ அவருக்கு அந்த காயத்ரி மந்திர ஒளிநாடாவை போட்டு காட்ட வேண்டும். And let him repeat the mantras along with my vibration. அவர்கள் நான் உச்சரித்துக் கொண்டிருக்கும் போதே கூடவே அவர்களும் சேர்ந்து உச்சரிக்க வேண்டும். Word to word. ஒவ்வொரு வார்த்தையாக. Then you hang the sacred thread on his neck as usual. அதன் பிறகு நீ அந்த பூணூலை அவர்களுடைய கழுத்தில் சூட்ட வேண்டும். The girls don't require the sacred thread, as you know. பெண்களுக்கு அந்த பூணூல் தேவைப்படாது, அது உனக்கு தெரியும். But they simply can chant responsively the Gayatri mantra. அவர்கள் அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்டு அதை உச்சாரணம் செய்யலாம். In each individual case, the instructions should be given and the mantra replayed. அந்த ஒவ்வொரு நபருக்கும் அந்த விதிமுறையின்படி இது செயல்படுத்தப்பட வேண்டும், அந்த மந்திர ஒளிநாடாவை ஒளிபரப்பப்பட வேண்டும். So one at a time, they come and sit down. They would hear the sound of Prabhupada speaking the mantras. They would repeat the words as Prabhupada was saying on the tape, and then at the end they would get their thread. ஒவ்வொரு நபராக உள்ளே வந்து அவர்கள் பிரபுபாதரால் உச்சரிக்கப்பட்ட அந்த ஒளிநாடாவை கேட்டு அதன் பிறகு அவர்களும் கூட உச்சரித்து பிறகு பூணூல் ஏற்றுக்கொண்டார்கள். So that system was introduced to all the temples. இந்த வழிமுறையானது அனைத்து கோவில்களிலும் நிறுவப்பட்டது. There was one or two occasions when Prabhupada wouldn't allow somebody to get that copy of the tape. சில சூழ்நிலைகளில் பிரபுபாதர் அவர்கள் அந்த காயத்ரி மந்திரத்துக்கான அந்த ஒளிநாடாவை
சில பக்தர்களுக்கு கொடுக்க அனுமதிக்கவில்லை. In 1973 there was a group of devotees in Hawaii and Brisbane Temple, New Zealand, Auckland Temple. They split away from ISKCON. 1973ஆம் ஆண்டு ஹவாய், நியூசிலாந்து, ஆக்லாந்து இது போன்ற சில இடங்களில் சில பக்தர்கள் இஸ்கானில் இருந்து பிரிந்து சென்றார்கள். They didn't like the way that the movement was being managed. I mean, the fact was that they didn't like to be managed, and it was difficult for them to live in the temple, so they made up their own system. அவர்களுக்கு அந்த கோவில்களில் தங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயங்களை பிடிக்காததனால் கோவில் நிர்வாகம் சரியில்லை என்று அவர்கள் அந்த முறையினை விட்டு சென்றார்கள். So in 1974 there was one sannyasi that was with that group. Tusta Krishna his name was. 1974ஆம் வருடம் அந்த கோவிலில் இருந்த ஒரு சன்னியாசி புஷ்ட கிருஷ்ணதாஸ் Tusta Krishna. So they kept up their relationship with Prabhupada. பிரபுபாதரோட இருந்த அந்த உறவு முறையை அவர்கள் முறித்துக் கொண்டார்கள். But they didn't want to cooperate with the ISKCON devotees. அவர்கள் இஸ்கான் பக்தர்களுடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. So one of their objections was, of course, doing deity worship. அவர்களுடைய ஒரு எதிர்ப்பு என்னவென்றால் விக்கிரக வழிபாட்டு முறையை சார்ந்தது. Apart from the fact that they had to get up at 4 o'clock in the morning and attend Mangalarati. அவர்கள் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து மங்களாரத்தியில் ஈடுபடுவதற்கு விருப்பமில்லை. Yeah, but to excuse themselves from having to do that, they were telling everybody that Prabhupada said that deity worship is just for the neophytes. அதாவது அவர்கள் அவ்வாறு செய்வதிலிருந்து விலகி இருப்பதற்காக பிரபுபாதர் அவர்கள் விக்கிரக வழிபாடானது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கானது என்று கூறியிருக்கின்றார் என்று கூறியிருந்தார்கள். But they were still chanting. They chanted the rounds every day. So they said just chanting was enough. You didn't have to go to all the trouble of setting up a temple with deities and then being expected to get up at 4 in the morning and work for the deities until 10 o'clock at night. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஜபமாலையில் மந்திர உச்சாரணம் செய்து கொண்டிருந்தார்கள். இருந்தபோதும் இந்த கோவில்களோ அல்லது அதுல விக்கிரக வழிபாட்டு முறைகளையோ விரும்பவில்லை. குறிப்பாக காலையில் 4 மணிக்கு எழுந்து மங்களாரத்தையோ இல்ல அல்லது இரவு பொழுதில் 10 மணி அளவிற்கு விக்கிரகத்தை தூங்க வைப்பதற்கான முறைகளிலோ அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. But there were one or two of their group. They wanted to have deities in their own homes. ஆனால் அந்த குழுவில் அவர்கள் தங்களுடைய வீட்டில் விக்கிரகங்களை வைத்திருந்தார்கள். And they wanted to get the Gayatri mantra but without having the deities. அவர்கள் விக்கிரகங்கள் இல்லாமல் காயத்ரி மந்திரத்தை ஏற்க வேண்டும் என்று நினைத்தார்கள். So Prabhupada refused to give them it. ஆனால் பிரபுபாதர் அவர்களை நிராகரித்து விட்டார். He said, that's all right, you're chanting, you keep on chanting. நீங்கள் ஏற்கனவே ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து அதையே சொல்லுங்கள். But you don't like living in the temple, you don't like worshipping the deity, so why should I give you the Gayatri mantra? No point. உங்களுக்கு கோவிலில் இருப்பதற்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு விக்கிரக வழிபாடு செய்வதற்கு விருப்பம் இல்லை, அப்படி இருக்கையில் நான் ஏன் உங்களுக்கு காயத்ரி மந்திரம் கொடுக்க வேண்டும்? So they didn't get the tape. அவர்களுக்கு அந்த பிரபுபாதருடைய அந்த ஒளிநாடா கிடைக்கவில்லை. Anyway, there's a big story behind that one. இது ஒரு மிகப்பெரிய கதை. But to get back to it, தீட்சை அளிக்கக்கூடிய வழிமுறையானது பல்வேறு விதமான பக்தர்களுக்கு பிரபுபாதரால் அந்த பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டது. Except for one aspect. ஒரே ஒரு நிலையை தவிர, the application from the new devotee and the recommendation of the temple president had to come to Srila Prabhupada. அந்த தீட்சை பெற விரும்பிய பக்தரிடமிருந்து வர வேண்டிய அந்த விண்ணப்பமும் அந்த கோவிலை சார்ந்த டெம்பிள் பிரசிடென்ட்னுடைய சிபாரிசு கடிதமும் தனக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒரு செயலை தவிர மற்ற பொறுப்புகளை தன்னுடைய பக்தர்களிடம் ஒப்படைத்திருந்தார். And he had to send a letter back saying, yes, I accept this person as my disciple. பிரபுபாதர் அவர்கள் நான் இந்த நபரை என்னுடைய சீடனாக ஏற்றுக்கொண்டேன் என்று மறு கடிதம் அனுப்புவார். However, in 1977, Prabhupada got very, very sick. அப்படி இருந்த காலகட்டத்தில் 1977ஆம் ஆண்டு பிரபுபாதர் அவர்கள் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். At the Mayapur festival in I think March of 77. மார்ச்
1977 ஆண்டு மாயாப்பூர் திருவிழாவில் Prabhupada developed a very high fever. பிரபுபாதருக்கு தீவிரமான காய்ச்சல் ஏற்பட்டது. And for about 6 days he couldn't eat, he couldn't do anything, he was just simply lying on the floors. Sometimes on the floor, sometimes on his bed. 6 நாட்களுக்கு தொடர்ந்து பிரபுபாதரால் ஒரு காரியமும் செய்ய முடியவில்லை. அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். சில நாட்கள் தரையிலும் சில நாட்கள் மெத்தையிலும் படுத்துக் கொண்டிருந்தார். Even so, he still held a big initiation ceremony in Mayapur. அப்படி இருந்த போதும் கூட மிகப்பெரிய தீட்சைக்கான ஒரு விழாவை மாயாப்பூரில் ஏற்பாடு செய்திருந்தார். And recommendations were still coming in. சிபாரிசு கடிதங்கள் வந்து கொண்டே இருந்த வண்ணம் இருந்தது. But he never really recovered from that illness. அந்த நோய்வாய்ப்பட்ட தன்மையிலிருந்து அவர் முழுவதுமாக விடுபடவில்லை. And by early June, Prabhupada's secretary Tamal Krishna Maharaj had to write to all the temple presidents, Prabhupada is not accepting any more recommendations. ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1977 வருடம் அப்போது பிரபுபாதருடைய காரியதரிசியாக இருந்த தமால் கிருஷ்ண மகாராஜ் அவர்கள் அனைத்து கோவில் நிர்வாகிகளுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பிரபுபாதர் இதற்கு பிறகு எந்த சிபாரிசு கடிதத்தையும் ஏற்க போவதில்லை என்று. So Tamal Krishna wrote to Kirtanananda Swami on June the 6th, 1977. தமால் கிருஷ்ண மகாராஜ் அவர்கள் கீர்த்தனானந்த சுவாமி அவர்களுக்கு ஜூன் 6ஆம் தேதி 1977 ஆண்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். He said, I approached His Divine Grace Srila Prabhupada regarding the initiations recommended by your good self. உங்களால் சிபாரிசு செய்யப்பட்ட தீட்சைக்கான விஷயத்தை ஸ்ரீல பிரபுபாதரிடம் சென்று பேசுவதற்காக சென்றிருந்தேன். Prabhupada said that for now he will not be initiating anyone new until his health improves. பிரபுபாத அவர்கள் என்ன கூறியிருந்தார்கள் என்றால் தன்னுடைய உடல்நிலை உயர்வு பெறும் வரை அவர் யாருக்கும் தீட்சை அளிக்கப் போவதில்லை என்று கூறியிருந்தார். His Divine Grace did not suggest any alternative at this time. His Divine Grace அவர்கள் இதற்கு மாற்று வழி எதையும் சிபாரிசு செய்யவில்லை. But he said simply that everyone should wait. அவர் அனைவரையும் காத்திருக்கும்படி கூறினார். This is true for both first and second initiations. இது முதல் மற்றும் இரண்டாவது தீட்சைகளுக்கு பொருந்தும். Kindly inform Rameshwara Maharaj to inform all the GBC men throughout the world. தயவு கூர்ந்து ராமேஸ்வர மகாராஜ் அவர்களுக்கு இதை பற்றி கூறி அனைத்து ஜிபிசி பக்தர்களுக்கும் இதை பற்றி உலகத்தில் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் தெரிவிக்கும்படி கூறினார். That until further notice, no new recommendations for initiation should be sent to Srila Prabhupada. அடுத்த அறிவிப்பு வரும் வரை ஸ்ரீல பிரபுபாதருக்கு எந்த விதமான சிபாரிசு கடிதமும் அனுப்ப வேண்டாம் என்று கூறியிருந்தார். Srila Prabhupada's health is not at all improved. ஸ்ரீல பிரபுபாதருடைய உடல்நிலை முன்னேறவே இல்லை. Dr. Ghosh, who we were waiting for, has finally arrived. டாக்டர் கோஷ் என்பவருக்காக காத்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் வந்து சேர்ந்தார். But he is not very hopeful of Prabhupada's condition. அவர் ஸ்ரீல பிரபுபாதருடைய நிலையை பார்த்து அவர் அதில் ஏதும் முன்னேற்றம் இல்லை என்ற ஒரு நம்பிக்கையில்லாத தன்மையை கூறியிருந்தார். That Dr. Ghosh, of course, was a good friend of his when Prabhupada was running his pharmacy in Allahabad. He and Dr. Ghosh were working together quite often. He knew him very well. So he was a very nice person, and he travelled all the way across the country practically to come and see Srila Prabhupada when he got sick. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் அலகாபாத்தில் ஒரு மருந்தகத்தை நடத்தி கொண்டிருந்த போது அப்போதிருந்தே டாக்டர் கோஷ் என்பவர் பிரபுபாதருடைய நண்பராக இருந்தார். அவர் ஸ்ரீல பிரபுபாதரை இந்த சூழலில் சந்திப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்து சேர்ந்தார். But he was an allopathic doctor. அவர் ஒரு ஆங்கில மருத்துவர். And Prabhupada was not really comfortable with allopathic medicines. பிரபுபாதர் அவர்கள் ஆங்கில மருத்துவத்தால் not comfortable. அலோபதி மருந்துகளால் அவர் சௌகரியமாக இல்லை. In fact, I personally heard him say that allopathic medicine is for the demons. நான் தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கின்றேன். பிரபுபாதர் அவர்கள் கூறியிருந்தார்கள் அலோபதி மருந்தானது அசுரர்களுக்கானது என்று. But he said ultimately with your health whatever works.
You do whatever works. ஆனால் பிரபுபாதர் என்ன கூறியிருந்தார் என்றால் உங்கள் உடலிற்கு எது சாதகமாக உள்ளதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் கூறியிருந்தார். He preferred Ayurvedic himself. அவர் ஆயுர்வேதத்தை சிபாரிசு செய்திருந்தார். But if there was a necessity, then sometimes he would take a little of this allopathic. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிறிது அலோபதி மருந்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பிரபுபாதர் கூறியிருந்தார். Anyway, the point in this letter here is that because Prabhupada's health had gone, then he was stopping giving initiations. That's a significant decision. இந்த கடிதத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிலை என்னவென்றால் பிரபுபாதருடைய உடல்நிலை சீராகவில்லை என்பதால் தீட்சை அளிக்கக்கூடிய முறையை நிறுத்தி வைத்திருந்தார். And in fact, there was a previous occasion when Prabhupada had put a temporary halt on the process of giving initiation. இதற்கு முன்னர் கூட ஒரு தற்காலிகமாக தீட்சை அளிக்கக்கூடிய முறையை பிரபுபாதர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார். And the reason is that the spiritual master, when he gives initiation, there's so much of the karmic effect from the new disciples that comes on him. இதற்கு காரணம் என்னவென்றால் தீட்சை அளிக்கக்கூடிய ஆன்மீக குரு அந்த புது பக்தர்களுக்கு தீட்சை அளிக்கும் போது அவர்களுடைய கர்மத்தை தான் ஏற்றுக்கொள்கிறார். Generally, of course, at initiation, the karma that we have is taken by the guru. He offers it to his guru, like this, back up to Krishna himself, because only Krishna can free a person from his bad karma. தீட்சை அளிக்கப்படும் போது தீட்சை பெறக்கூடிய பக்தர்களிடம் இருந்து கர்மத்தை ஆன்மீக குருதேவர் எடுத்துக்கொள்கிறார். அதை எடுத்து தன்னுடைய ஆன்மீக குருதேவருக்கு கொடுக்கிறார். இவ்வாறு பரம்பரை மூலமாக கிருஷ்ணரிடம் சென்றடைகிறது. கிருஷ்ணரால் மட்டுமே ஒரு நபருடைய கர்மத்தை போக்க முடியும். But still there may be some effect on the guru. இருந்த போதிலும் அதனுடைய தாக்கம் குருவுக்கு இருக்கும். Therefore, in Chaitanya Charitamrita, you'll see Prabhupada mentions that if a guru is not very strong, then he runs the risk of being overwhelmed by the sinful reactions from his disciples. இது ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய சரிதாமிருதத்தில் கூறி இருக்கின்றார். ஒரு குரு தகுதி வாய்ந்த நபராக இல்லை என்றால் தன்னுடைய சீடர்களிடமிருந்து வரக்கூடிய கர்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். And he also says there that when the guru accepts that karma, then sometimes he's disturbed by a bad dream. சீடனிடமிருந்து கர்மத்தை குருதேவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சில நேரங்களில் கெட்ட கனவுகள் மூலமாக பாதிக்கப்படுகிறார். I heard him one night. நான் இதை பற்றி ஒரு இரவு கேள்விப்பட்டேன். We were in Hyderabad at the farm there for about 2 weeks. நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை நிலத்தில் 2 வாரங்கள் தங்கியிருந்தோம். And after I'd given Prabhupada his evening massage, நான் மாலை நேரத்து மசாஜ் பிரபுபாதருக்கு கொடுத்த பிறகு then he took rest. அவர் ஓய்வெடுக்க சென்றார். I was still up. நான் அப்போதும் முழித்துக் கொண்டிருந்தேன். I went past the door in his room. நான் அவருடைய அறையினுடைய கதவின் வழியாக சென்றபோது and I heard Prabhupada cry out. நான் பிரபுபாதர் அழுவதை கேட்டேன். When I looked, he was still asleep. ஆனால் நான் உள்ளே பார்த்தபோது அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். So that made me think about this comment that he had made, that the guru sometimes suffers ill effect by having a bad dream. இது பிரபுபாதரால் கூறப்பட்டுள்ளது போல ஆன்மீக குருதேவரானவர் கெட்ட கனவுகளால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை பற்றி இருந்தது. So I saw also, traveling with Prabhupada for a year and a half, நான் 1.5 வருடங்கள் பிரபுபாதருடன் பயணித்திருந்த போது பார்த்தேன். whenever he held a big initiation ceremony, எப்போதெல்லாம் பெரும் தீட்சைக்கான விழா நடைபெற்றதோ, like in New York in 76, over 200 devotees got initiated at the one yajna. 1976ஆம் ஆண்டு நியூயார்க்கில் ஒரே நேரத்தில் 200 பேர்களுக்கு தீட்சை அளிக்கப்பட்டது. A day later, Prabhupada got really sick. அதுக்கு அடுத்த நாள் பிரபுபாதருக்கு மிகவும் காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. And I saw that on a few occasions. After a big initiation, Prabhupada would get some cold or some heart problem or like that. இதை நான் சில நேரங்களில் பார்த்திருக்கிறேன். எப்போதெல்லாம் பெரிய தீட்சைக்கான விழா நடக்கின்றதோ அதன் பிறகு பிரபுபாதருக்கு இருமலோ சளியோ போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை நான் பார்த்திருக்கின்றேன். So in 1974, Prabhupada was in Vrindavan. Shrutakirti Prabhu was his servant at that time,
Prabhupada nearly left his body. 1974 வருடம் சுத்தகீர்த்தி பிரபு அவர்கள் பிரபுபாதருடைய சேவகராக இருந்தார். And so we started 24-hour kirtan all around the movement. அவர் அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய இஸ்கான் மையங்களிலும் 24 மணி நேர கீர்த்தனத்தை தொடங்கினார். And that was not to propitiate Krishna, that Prabhupada should stay with us. அது கிருஷ்ணரிடம் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் நம்முடனே இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் பிரார்த்திப்பதற்காக ஏற்பட்ட கீர்த்தனமாகும். Rather, Prabhupada said, 90% of my disciples are not following the principles properly. பிரபுபாதர் அவர்கள் கூறியிருந்தார்கள் 90% என்னுடைய சீடர்கள் இந்த விதிமுறைகளை கடைபிடிக்கவில்லை என்று. So I asked for that 24-hour kirtan for their purification, not Prabhupada, them. அந்த 24 மணி நேர கீர்த்தனத்தை பற்றி கேட்கும்போது அது தனக்கானதல்ல, மற்றவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக என்று கூறப்பட்டது. So anyway, in the middle of May of 1977, Prabhupada had been very sick. He was in Bombay for a while. 1977 ஆண்டு மத்தியில் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் மிகவும் உடல் நோய் வயப்பட்டார். அவர் அப்போது பம்பாயில் இருந்தார். One of our life members had a nice house in Rishikesh. அங்க இருந்த ஒரு வாழ்நாள் மெம்பருடைய வீடு ரிஷிகேஷில் இருந்தது. So Prabhupada went there for a week or two. பிரபுபாதர் அவர்கள் 1 அல்லது 2 வாரங்கள் அங்கு சென்றிருந்தார். He thought the atmosphere there may be very pleasing and help him recover. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையானது பிரபுபாதருக்கு உதவி செய்யும், அவருடைய நோயிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்யும் என்று நினைத்தார்கள். But then the events took a turn for the worse. ஆனால் அந்த சூழ்நிலை மிகவும் மோசமாக மாறியது. And Prabhupada rushed back to Vrindavan. பிரபுபாதர் அவர்கள் மீண்டும் விருந்தாவனத்திற்கு வேகமாக வந்து விட்டார்கள். And it seemed like he was going to leave at any moment. அந்த சூழ்நிலையானது எப்போது வேண்டுமானாலும் பிரபுபாதர் அவர்கள் தன் உடலை விட்டு செல்வார்கள் என்று இருந்தது. And that was, I guess, about 20th of May. Prabhupada actually drew up his last will. 28 மே மாதம் பிரபுபாதர் அவர்கள் தன்னுடைய இறுதி அந்த உயிலை எழுதினார்கள். And all the GBCs were called to Vrindavan. அனைத்து GBC பக்தர்களும் விருந்தாவனத்திற்கு அழைக்கப்பட்டார்கள். So when they arrived, Prabhupada told them, now if you have any questions about anything that is not clear, you can meet together, formulate your questions, and then you come to me and I'll answer them. பிரபுபாதர் அவர்களிடம் கூறினார்கள், இப்போது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் எது வேண்டும் என்று உங்களுக்குள் சேர்ந்து முடிவெடுத்து அந்த கேள்வியுடன் என்னை வந்து அணுகுங்கள் என்று கூறினார்கள். So on May the 28th, a small group of the GBCs, mainly the ones that have been GBCs from the very beginning, they went to Prabhupada with some questions. மே 28ஆம் தேதி அந்த GBC சார்ந்த சில பக்தர்கள், குறிப்பாக ஆரம்ப நிலையிலிருந்தே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஒன்று சேர்ந்து ஸ்ரீல பிரபுபாதரிடம் கேட்பதற்காக சென்றார்கள். So one of the questions that they asked, அதில் ஒரு கேள்வியானது என்னவென்றால், how will the process of initiations go on after your departure? நீங்கள் இந்த உடலை விட்டு சென்ற பிறகு தீட்சைக்கான வழிமுறை எவ்வாறு செல்ல வேண்டும்? So Prabhupada made it very clear. பிரபுபாதர் மிகவும் தெளிவாக கூறினார். He said that he would name some of his disciples. அவர் தன்னுடைய சீடர்களுடைய சில பெயர்களை குறிப்பிட்டார். He said, when I give the instruction, then they will become regular gurus. நான் அவர்களுக்கு அதன் விதிமுறைகளை கூறும்போது அவர்கள் தீட்சை அளிக்கக்கூடிய குருவாக மாறுவார்கள். Whoever they initiate will be their disciples. யாருக்கெல்லாம் அவர்கள் தீட்சை கொடுக்கிறார்களோ அவர்கள் தீட்சை கொடுக்கக்கூடியவர்களுக்கான சீடர்கள் ஆவார்கள். And to make it more specific, அது மிகவும் குறிப்பிட்டு கூறுகிறார். he said they will be the disciples of my disciples. அவர்கள் என்னுடைய சீடர்களுடைய சீடர்கள் ஆவார்கள் என்று. They will be my grand disciples. அவர்கள் என்னுடைய பேர சீடர்கள். So that was very clear. அது மிகவும் தெளிவாக இருந்தது. Everybody understood perfectly what was going to happen after Prabhupada left the planet.
இது பிரபுபாதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு எவ்வாறு நடக்கும் என்று தெளிவாக புரிந்து கொள்ளப்பட முடிந்தது அனைவராலும். And of course it was something that Prabhupada had repeated again and again during the 11 years of his preaching around the world. ஸ்ரீல பிரபுபாதரால் 11 ஆண்டுகள் இந்த உலகம் முழுவதிலும் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப கூறப்பட்டது. It wasn't anything revolutionary. அது ஏதும் புரட்சிகரமானதல்ல. Or mysterious. அது ஒரு மாயாஜாலமும் அல்ல. Simply Prabhupada definitively stated it for the final time. பிரபுபாதரால் கடைசி முறை இறுதியாக கூறப்பட்டது. However, there was one item that was left hanging. இருந்த போதிலும் ஒரே ஒரு விஷயமானது விடுபட்டு இருந்தது. So the etiquette was that whilst the guru is still on the planet, then his disciples don't give initiation themselves, but they bring the new candidates to the guru. அதாவது பிரபுபாதர் இங்கு இந்த உடலில் இருந்த போதிலே தீட்சைக்கான அந்த புது நபர்கள் அந்த குருவிடம் அழைத்து செல்லப்பட்டது. So new candidates were still coming and Prabhupada had stopped giving initiation. புது நபர்கள் தீட்சைக்காக வந்து கொண்ட வண்ணமே இருந்தார்கள். ஆனால் பிரபுபாதர் தீட்சை அளிப்பதை நிறுத்திவிட்டார். So what to do? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? So let's see. So Prabhupada again, he made a special arrangement. பிரபுபாதர் மீண்டும் ஒரு குறிப்பான ஒரு ஏற்பாடை செய்திருந்தார். So Tamal Krishna Maharaj, he had written to Rameshwara regarding the opening of the Fiji temple. Tamal Krishna Maharaj அவர்கள் ராமேஸ்வர சுவாமிக்கு ஃபிஜி கோயிலினுடைய திறப்பு விழாவை பற்றி எழுதியிருந்தார். So he said in that letter that if there are some sincere local men, they may be initiated. அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரமாக இந்த பயிற்சி செய்யக்கூடிய பக்தர்கள் தீட்சைக்காக இருந்தார்கள் என்றால், so even though we just sent a letter out saying no more recommendations, for this he made a special exception. அதாவது ஏற்கனவே இதற்கு மேல் எந்த தீட்சைக்கான விண்ணப்பத்தையும் ஏற்க போவதில்லை என்று கூறப்பட்டிருந்த போதிலும் இது ஒரு சிறப்பு ஏற்பாடாக இருந்தது. Prabhupada was trying to give a boost to the Fiji Yatra. பிரபுபாதர் அவர்கள் ஃபிஜி யாத்திரையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். So one local man, Dayoji Punja, he had been responsible for raising the money and building the temple. அங்கு இருந்த ஒரு நபர் அந்த கோவில் உருவாகுவதற்காக தான் கடினமாக உழைத்தார். Because that temple opening, I think, was in August of 1977. அந்த கோவில் திறப்பானது 1977 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. So Tamal said in his letter to Vasudev, who was the local man, Dayoji Punja. தமால் கிருஷ்ண மகாராஜ் அவர்கள் வாசுதேவ் என்ற அந்த பகுதியை சார்ந்த நபருக்கு பற்றி கூறியிருந்தார். He says in regard to the Fiji opening, Prabhupada said if there are some sincere local men, they may become initiated. அந்த கடிதத்தில் கூறியிருந்தார், பிரபுபாதர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், அந்த பகுதியை சார்ந்த தீவிரமான நபர்கள் யாரேனும் இருந்தார்கள் என்றால் அவர்கள் தீட்சை அளிக்கப்படலாம் என்று, அவர்களுக்கு தீட்சை கொடுக்கப்படலாம் என்று. You can chant on their beats. அவர்களுடைய மாலைகளில் நீங்கள் மந்திர உச்சாரணத்தை செய்யலாம். And Yashodanandan Swami will come to perform the ceremony. யசோநந்தன் சுவாமி அவர்கள் அந்த விழாவினை செய்து வைக்கலாம். And between you, you can choose the names for the new candidates. உங்கள் இருவரில் நீங்கள் அவர்களுக்கான பெயர்களை தேர்ந்தெடுக்கலாம். Prabhupada always tries to find some local men in this kind of project. இந்த மாதிரி செயல்களில் பிரபுபாதர் அவர்கள் அந்த பகுதியிலே உள்ள மக்களை எதிர்பார்ப்பார்கள். I think you may have seen this done in Bhubaneswar, where a whole village practically was initiated. உங்களுக்கு தெரியும், புவனேஸ்வரில் ஏற்கனவே ஒரு ஒட்டுமொத்த கிராமமே தீட்சை அளிக்கப்பட்டது. So anyway, there was a backlog of candidates. இங்கே நிறைய பக்தர்கள் வந்து தீட்சை அளிக்கப்படுவதற்காக காத்திருந்தார்கள். And it was a problem. அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. So to try and resolve it, Tamal Krishna Maharaj approached Srila Prabhupad in early July. அதற்கு தீர்வு காண்பதற்காக தமால் கிருஷ்ண மகாராஜ் அவர்கள் ஸ்ரீல பிரபுபாதரை ஜூலை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சென்று சந்தித்தார்.
Prabhupada discussed the issue and told Tamal Krishna, now I'm going to give you some names and these people will act on my behalf to give initiations. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் தமால் கிருஷ்ண மகாராஜரிடம் கூறினார்கள், இப்போது நான் சில பக்தர்களுடைய பெயர்களை கொடுக்கின்றேன், அவர்கள் என் சார்பாக தீட்சை கொடுப்பார்கள் என்று கூறினார். And so on July the 9th, 2 days later, a letter was sent to all the temples. 2 நாட்கள் கழித்து ஜூலை 9ஆம் தேதி அந்த கடிதமானது அனைத்து கோயில்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. Prabhupada named 11 senior disciples. பிரபுபாதர் அவர்கள் 11 மூத்த பக்தர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருந்தார். And he said that they would now be responsible for giving initiations to the new candidates. புதிய பக்தர்களுக்கு தீட்சை அளிப்பதற்கான பொறுப்பு இந்த 11 பக்தர்களுடையது என்று கூறினார். So this is a little different from telling his sannyasis to chant the first round, having them hear from a tape. It was a different kind of situation, and the one remaining responsibility that Prabhupada had always retained was having the new disciple write to him and request permission or request first initiation, and then Prabhupada would reply. அதாவது இந்த சூழ்நிலையானது, இந்த செயல்பாட்டு முறை முன்னர் குறிப்பிட்டிருந்தது போன்ற முதல் தீட்சையின் போது ஜபமாலையில் மந்திர உச்சாரணம் செய்வதோ அல்லது இரண்டாவது தீட்சையின் போது பிரபுபாதருடைய ஒளிநாடாவை போட்டு கேட்பது போன்ற அந்த சம்பவங்களை விட முற்றிலும் வேறானது. It was a formal acceptance. அது ஒரு முறையான ஒப்புதலாகும். Yeah, they would write to him, he would write back and say yes. So there was a formal acceptance of the person by Srila Prabhupada. அதாவது தீட்சை எடுக்கக்கூடிய பக்தர்கள் பிரபுபாதருக்கு கடிதம் எழுதுவதும் பிரபுபாதர் அதற்கு பதில் கடிதம் எழுதுவதும் ஒரு முறையான செயல்பாடாக இருந்தது. But now under this July 9th, 1977 directive, ஆனால் ஜூலை 9ஆம் தேதி இப்போது குறிப்பிடப்பட்ட பிறகு new candidates need no longer write to Srila Prabhupada. புதிதாக தீட்சை இருக்கக்கூடிய பக்தர்கள் பிரபுபாதருக்கு கடிதம் எழுத வேண்டியது இல்லை. The recommendations need not be sent to Prabhupada. Prabhupada would not reply and say yes, I accept. சிபாரிசு கடிதங்கள் பிரபுபாதருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டியது இல்லை, பிரபுபாதரும் அதற்கு பதில் அளிக்க வேண்டியது இல்லை. Rather, now Prabhupada said that anybody who wants initiation should write to one of these 11 men, whoever is the nearest. பிரபுபாதர் அவர்கள் யாரெல்லாம் இதற்கு பிறகு தீட்சை பெற விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த 11 பேர்களில் தங்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கு கடிதம் எழுதலாம் என்று கூறியிருந்தார். And if they accepted the new candidate, then they were initiated. அவர்கள் அந்த புது நபர்களை ஏற்றுக்கொண்டால் அந்த புது நபர்களுக்கு தீட்சை வழங்கப்படும். So in other words, Prabhupada totally delegated every aspect of initiation to his disciples. இதில் தீட்சைக்கான அனைத்து வழிமுறைகளையும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் தன்னுடைய சீடர்களிடம் அந்த பொறுப்பு மொத்தத்தையும் ஒப்படைத்து விட்டார். Prabhupada made it clear. He said they will still be my disciples. ஆனால் பிரபுபாதர் அவர்கள் கூறியிருந்தார்கள், இருந்தபோதும் அவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று. Yeah. So that's very significant. They were doing the entire process now, these 11 men, but they would still be Prabhupada's disciples as long as Prabhupada was on the planet. இந்த 11 பேரும் தனிப்பட்ட முறையில் தீட்சைகள் வழங்கினாலும் பிரபுபாதர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சீடர்களும் என்னுடைய சீடர்களே என்று குறிப்பிட்டிருந்தார். We'd already discussed with Srila Prabhupada what would happen after his disappearance. இதை பற்றி ஏற்கனவே பிரபுபாதரிடம் கேட்டிருந்தோம். பிரபுபாதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு என்ன நடக்க வேண்டும் என்று. And with this letter, Prabhupada explained what should be done whilst he was still on the planet but no longer being willing to accept any new disciples. இந்த கடிதத்தில் அதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. சில பிரபுபாதர் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பட்சத்திலும் அவர்கள் புது சீடர்களை ஏற்கவில்லை. So on previous occasions, Prabhupada had explained that the etiquette is that as long as the spiritual master is on the planet, then his disciples, who may be doing all the preaching, should bring the new candidates to him. பிரபுபாதர் அவர்கள் கூறியது என்னவென்றால்,
ஆன்மீக குருதேவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை தன்னுடைய சீடர்கள் பிரச்சாரம் செய்து புது பக்தர்களை உருவாக்கி தன் குருவினிடம் கூட்டி செல்வதே ஒரு சிறந்த முறையாகும் என்று கூறியிருந்தார். So there's a letter that Prabhupada wrote to Achyutananda and Jai Govinda on the 21st of August 1968, very early. இது சம்பந்தமாக 21 ஆகஸ்ட் 1968 ஆண்டே அச்சுதானந்த மற்றும் ஜெயகோவிந்த என்ற பக்தர்களுக்கு பிரபுபாதரால் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. So Achyutananda had been left here in India on his own. Achyutananda had been left here in India on his own. அச்சுதானந்த அவர்கள் இந்தியாவில் அவர் விருப்பப்படி இங்கேயே இருந்து விட்டார். Prabhupada had gotten very sick in the second half of 1967. பிரபுபாதர் அவர்கள் 1967 வருடத்தினுடைய இரண்டாம் பகுதியில் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். And he returned to India for about 6 months. 6 மாத காலத்திற்காக அவர் இந்தியா வந்திருந்தார். So Achyutananda, to avoid the draft for to avoid being sent to Vietnam, he skipped the country and came to India. Achyutananda, to avoid the draft, the military draft in America. You know what the draft is? Yes, bro. Where they are ordered to go to Vietnam. Yes. அச்சுதானந்த அவர்கள் அமெரிக்காவில் வியட்நாம் போரின் போது தான் அங்கு செல்வதற்கு விருப்பப்படாமல் இங்கு இந்தியாவில் தங்குவதற்காக அவர் இங்கு வந்து விட்டார். So he was here on his own. அவர் இந்தியாவில் தன் விருப்பப்படி வந்திருந்தார். And he would go from one Gaudiya mat to the next. அவர் ஒவ்வொரு கௌடிய மடங்களுக்காக சென்று கொண்டிருந்தார். He was a very intelligent man. அவர் மிகவும் புத்திசாலி மனிதர். He could speak very wonderfully. அவர் மிகவும் அருமையாக பேசுவார். He could sing beautifully. மிகவும் அழகாக பாடுவார். So immediately he started attracting a white Vaishnav sadhu. So he started attracting attention. Some people came who wanted to be initiated by him. அங்கு அவர் மற்ற வெளிநாட்டுக்காரர் குறிப்பாக வெள்ளை நிறத்த மக்களை எல்லாம் ஈர்த்தார். அவர்களுக்கெல்லாம் தன்னால் தீட்சை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் விரும்பினார். So that news came to Srila Prabhupada. Maybe they asked Prabhupada, what should we do? இந்த செய்தியானது ஸ்ரீல பிரபுபாதரிடம் சென்றடைந்தது. அதற்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கேட்கப்பட்டது. So Prabhupada wrote them and he said, the first thing, I warn Achyutananda, do not try to initiate. முதல் குறிப்பானது அச்சுதானந்த அவர்கள் தீட்சை கொடுக்க முயற்சி செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். You are not in a proper position now to initiate anyone. நீங்கள் இப்போது சரியான தளத்தில் இல்லை மற்றவர்களுக்கு தீட்சை கொடுப்பதற்கு. Besides that, the etiquette is that as long as the spiritual master is present, all prospective disciples should be brought to him. அதாவது சம்பிரதாயம் என்னவெனில் ஆன்மீக குருதேவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை புது பக்தர்களை அவரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாகும். Therefore, if anyone is anxious to be initiated, யாருக்கேனும் தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், he should first of all hear our philosophy and join the chanting at least for 3 months. அவர்கள் இந்த தத்துவத்தை கேட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒரு 3 மாத காலமாக உச்சரிக்க வேண்டும். And then if required, மேலும் அவர்களுக்கு தேவைப்பட்டால், I shall send chanted beads for him if you recommend. நீங்கள் சிபாரிசு செய்தால் அவர்களுக்கு என்னால் ஜபிக்கப்பட்ட மாலையை அனுப்பி வைக்கப்படும். As we are doing here, means in the West. நாங்கள் இங்கு மேற்கத்திய நாட்டில் செய்வதை போன்று. Do not be allured by such maya. அத்தகைய மாயையினால் நீங்கள் கவரப்படாதீர்கள். I am training all of you to become future spiritual masters. நான் உங்கள் அனைவரையும் எதிர்காலத்தில் ஆன்மீக குருதேவராக மாற வேண்டும் என்று பயிற்சி அளிக்கின்றேன். But do not be in a hurry. ஆனால் நீங்கள் அவசரப்படாதீர்கள். If the family of the boy who is so eager to be initiated, certainly Vaishnavs, then let them offer you some place. தீட்சை பெற வேண்டும் என்று விருப்பமுள்ள அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு ஒரு தகுந்த இடத்தை கொடுக்கவும். Because you are in need of a place first and foremost. முதலில் உங்களுக்கு ஒரு இடம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. In that place, அந்த இடமானது you hold kirtan daily.
நீங்கள் அங்கு கீர்த்தனத்தை தினமும் புரிய வேண்டும். Morning and evening as we do. காலையிலும் மாலையிலும் படிக்க வேண்டும். And that will be the sign of their sincerity. அதுவே அவர்களுடைய தீவிரத்தினுடைய அறிகுறியாகும். So for the time being, hold kirtan as I have advised. நான் அறிவுறுத்தியபடி இவ்வளவு சிறிது காலத்திற்கு நீங்கள் கீர்த்தனத்தை புரிந்து கொண்டிருங்கள். And speak from the Srimad Bhagavatam. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பேசுங்கள். And Bhagavad Gita. பகவத்கீதையிலிருந்தும் பேசுங்கள். And try to serve the cause of the Krishna Consciousness Society. கிருஷ்ண உணர்வுக்கான அந்த இயக்கத்திற்கு சேவை செய்யுங்கள். You will not be attracted by such cheap disciples immediately. நீங்கள் உடனடியாக தரம் தாழ்ந்த சீடர்களால் ஈர்க்கப்பட வேண்டாம். One has to rise gradually by service. சேவையின் மூலமாகவே ஒருவர் படிப்படியாக முன்னேற வேண்டும். If you can get a place in Patel Nagar, that will be very nice. உங்களுக்கு பட்டேல் நகரில் ஒரு இடம் கிடைத்தால் அது மிகவும் அருமை. So the summary is இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் that you should definitely let me know immediately whether you can take charge of the printing works. நீங்கள் உடனடியாக புத்தகங்களை பிரிண்ட் செய்யக்கூடிய அந்த சேவையை எடுத்துக்கொள்கிறீர்களா இல்லையா என்று உடனடியாக எனக்கு தெரியப்பட வேண்டும். Prabhupada at this point was just beginning his BBT and beginning to get his books printed for distribution. இந்த காலகட்டத்தில் தான் பிரபுபாதர் வெளிநாடுகளை போன்று இந்தியாவில் அவ்வளவு குறைவான பணத்திற்கு செய்துவிட முடியாது. ஆகவே இதனுடைய பொறுப்பை அச்சுதானந்தா அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரபுபாதர் நினைத்தார். So you take charge of the printing works, whether you can distribute or sell the records, and whether in exchange of the records you can send me the deities. So other things were going on. அதாவது புத்தகங்களை அச்சிட்டு விநியோகிக்கக்கூடிய பணியை எடுத்துக்கொண்டு அந்த புத்தகங்களை விநியோகம் செய்ததற்கான தகவல்களையும் எனக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். So there was that 1966 Krishna Consciousness album record player. நீங்கள் 1966ஆம் ஆண்டு கிருஷ்ண உணர்வுக்கான அந்த ஆல்பம் நீங்கள் பார்க்கலாம். That had become a big hit. அது மிகவும் பிரசித்தி பெற்றது. That's how George Harrison became a devotee from listening to that album. இவ்வாறுதான் ஜார்ஜ் ஹாரிசன் அவர்களும் பக்தராக மாறினார். So Prabhupada was asking Achyutananda, now if I send you some records, maybe you can use those to secure a place to stay, and also maybe you can get some deities in exchange and send them to the West. அதாவது நான் உங்களுக்கு சிறு ஒளி நாடாக்களை அனுப்பினால் அதை நீங்கள் அங்கு தங்கியிருக்கக்கூடிய இடத்தில் வைத்துக்கொண்டு அங்கு விக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சேவையை தொடங்கலாம். So these services are most important. இது மிகவும் முக்கியமானதாகும். Do not be allured by cheap disciples. மிகவும் கீழ்த்தரமான சீடர்களால் நீங்கள் வசீகரிக்கப்பட வேண்டாம். Go on steadfastly to render service first. நீங்கள் திடமாக சேவை செய்வதற்கு முயலுங்கள். If you immediately become a guru, நீங்கள் உடனடியாக குருவாக மாறினால் then the service activities will be stopped. சேவையானது நிறுத்தப்பட்டுவிடும். As there are many cheap gurus and cheap disciples without any substantial knowledge. அதாவது ஒரு தரம் தாழ்ந்த ஆன்மீக குரு மற்றும் தரம் தாழ்ந்த சீடர்கள் அவர்களிடம் எந்த விதமான ஞானமும் இல்லாதது போன்று. And manufacturing new sampradayas. இது புது சம்பிரதாயங்களை உருவாக்கிவிடும். And with service activities stopped. சேவை மனப்பான்மை நின்றுவிடும். And all spiritual progress will be choked up. அந்த அனைத்து விதமான ஆன்மீக முன்னேற்றமும் தடைபட்டுவிடும். So there were several other incidences where the same thing occurred. இவ்வாறு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருந்தது. Prabhupada wrote to one John Milner. This was on March the 24th in 1971. பிரபுபாதர் அவர்கள் ஜான் மில்னர் என்பவருக்கு 24 மார்ச் 1971ஆம் ஆண்டு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். He says, so far as you're taking initiation from Brahmananda Maharaj, நீங்கள் பிரம்மானந்த மகாராஜரிடமிருந்து தீட்சை பெறுவதை பொறுத்தவரை I have no objection. எனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. But it is the etiquette that in the presence of one's own spiritual master one does not accept disciples. இது ஆன்மீக குருதேவர் இருக்கும் பட்சத்தில் ஒருவர் சீடரை ஏற்பது சம்பிரதாயம் அல்ல. In this connection, Swami Brahmananda may write to me and I will instruct him.
இது சம்பந்தமாக சுவாமி பிரம்மானந்தா எனக்கு ஒரு கடிதத்தை எழுதட்டும், அவருக்கு நான் அறிவுறுத்துகிறேன். So always this issue was there. இது போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்பொழுது. So in another lecture that Prabhupada gave in 1975, அதே போன்ற ஒரு கடிதம் 1975ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. This was from the Chaitanya Charitamrita. இது சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Prabhupada was saying Advaita Acharya is the typical example of how to become an Acharya. அத்வைத ஆச்சாரியாரே நடைமுறைக்கு ஒத்த ஆச்சாரியார் ஆவார். எவ்வாறு ஆச்சாரியார் ஆவதற்கு என்ற ஒரு உதாரணம். All are our acharyas. அனைத்து நம்முடைய ஆச்சாரியார்களும் Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Sri Vasadi Gaura Bhaktavrinda, all of them are acharyas because they are following the acharya, the supreme acharya, Chaitanya Mahaprabhu. Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhar Sri Vasadi Gaura Bhaktavrinda, இவர்கள் அனைவருமே ஆச்சாரியார்கள் தான். ஏனெனில் அவர்கள் அனைவரும் உன்னத ஆச்சாரியரான சைத்தன்ய மகாபிரபுவை கடைபிடித்தார்கள். Therefore they are acharya. ஆகவே அவர்கள் ஆச்சாரியர்கள். Evam parampara praptam imam rajasho vidu. So we have to follow this acharya, follow the acharya. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷ்யோ விது. ஆகவே நாம் ஆச்சாரியாவை கடைபிடிக்க வேண்டும். Then when we are completely 100% follower of acharya, then you can also act as an acharya. This is the process. நாம் 100% ஆச்சாரியர்களை கடைபிடித்தோம் என்றால் பிறகு நாம் ஆச்சாரியராக மாற முடியும். இதுவே வழிமுறை. Don't become premature acharya. ஒரு பக்குவமற்ற ஆச்சாரியராக ஆக வேண்டாம். First of all, follow the orders of the acharya and then you become mature. முதலில் நீங்கள் ஆச்சாரியருடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள், பிறகு நீங்கள் பக்குவம் அடையலாம். Then it is possible to become acharya. பிறகு நீங்கள் ஆச்சாரியராக உருவாக முடியும். Because we are interested in preparing acharyas. ஏனெனில் நாம் ஆச்சாரியர்களை உருவாக்குவதற்கு விரும்புகிறோம். But the etiquette is, at least for the period the guru is present, one should not become acharya. ஆனால் சம்பிரதாயம் என்னவென்றால், குருவானவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒருவர் ஆச்சாரியராக உருவாக கூடாது. Even if he is complete, ஈவன் அவர் முழுமை பெற்றவராக இருந்த போதும் கூட he should not. அவர் ஆச்சாரியர் ஆக கூடாது. Because the etiquette is, if somebody comes for becoming initiated, it is the duty of such person to bring that prospective candidate to the acharya. ஏனெனில் சம்பிரதாயம் என்னவென்றால், யாரேனும் தீட்சை பெறுவதற்காக வந்தால் அவர்களை ஆச்சாரியரிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் முறை. Not that, oh, now people are coming to me, இப்போது மக்கள் அனைவரும் என்னிடம் வருகிறார்கள், so I can become acharya. நான் ஒரு ஆச்சாரியாக இருக்கின்றேன். That is avamanya. Navamanyate karichit. Do not transgress this etiquette. அதுவே அவமன்ய நாவமன்யேத கர்ஹிசித். அதாவது நீங்கள் இந்த சம்பிரதாயத்தை மீறாதீர்கள். That will be a fall down. அதுவே தன் நிலையிலிருந்து வீழ்வதாகும். Just like during the lifetime of our Guru Maharaj, that means Bhaktisiddhanta Saraswati. பக்தி சித்தாந்த மகாராஜ் எங்களுடைய குரு மகாராஜா இருந்த காலகட்டத்தில் all of our god brothers who are now acting as acharya, but they did not do so in his presence. என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் எங்களுடைய ஆன்மீக குருதேவர் இருந்தபோது தாங்கள் ஆச்சாரியராக நடந்து கொள்ளவில்லை. That is not etiquette. அது சம்பிரதாயம் அல்ல. That is insult. அது அவமதிப்பாகும். So if you insult your acharya, then you're finished. நீங்கள் உங்களுடைய ஆச்சாரியரை அவமதித்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும். Yasha prasadat bhagavat prasado yasha prasadat nagati kutopi. Finished. Yasya prasadat bhagavat prasado yasya aprasadat nagati kutopi. முடிந்துவிட்டது. If you displease the acharya, then you are finished.
உங்களுடைய ஆச்சாரியரை நீங்கள் அதிருப்தி செய்து விட்டால் நீங்கள் முடிவடைந்து விட்டீர்கள். Therefore it is said, ஆகவே இது கூறப்பட்டுள்ளது. Chaitanya Mahaprabhu says to all the acharyas, அனைத்து ஆச்சாரியர்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபு கூறியிருக்கின்றார், Nityananda Prabhu, Advaita Prabhu, and Srivasadi Gaura Bhaktivinoda, நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு மற்றும் ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த, they are all the carriers of the orders of Chaitanya Mahaprabhu. அவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கட்டளையை தாங்கிக் கொண்டுள்ளவர்கள். So try to follow the path of the acharya process. ஆகவே ஆச்சாரிய வழிமுறையை கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். Then life will be successful. பிறகு வாழ்க்கையானது வெற்றிகரமாகும். So just one more letter and then we'll finish. So similarly, on December the 2nd, 1975, Srila Prabhupada wrote to Tushta Krishna Swami. He was one of the breakaway group from 1973 in Hawaii. டிசம்பர் 2ஆம் தேதி 1975ஆம் ஆண்டு ஒரு கடிதம் ஸ்ரீலா பிரபுபாதரால் துஷ்ட கிருஷ்ண சுவாமிக்கு அனுப்பப்பட்டது. துஷ்ட கிருஷ்ண சுவாமி அவர்கள் 1973 காலகட்டங்களில் பிரபுபாதரை விட்டு தனியாக பிரிந்து செல்வதற்காக இருந்தவர். So again, Prabhupada repeated the same thing. இங்கும் பிரபுபாதர் மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தை வலியுறுத்தினார். Keep trained very rigidly. மிகவும் திடமாக பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். Then you are a bona fide guru. பிறகு நீங்கள் தகுதி வாய்ந்த குருவாவீர்கள். And you can accept disciples on the same principle. நீங்கள் அதே கொள்கையின்படி சீடர்களை ஏற்றுக்கொள்ளலாம். But as a matter of etiquette, சம்பிரதாயத்தின்படி, it is the custom that during the lifetime of your spiritual master, you bring the prospective disciples to him. உங்களுடைய ஆன்மீக குருதேவர் இந்த உலகத்தில் இருக்கும் வரை புதிதாக வரக்கூடிய பக்தர்களை அவர் ஆன்மீக குருதேவரிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். And in his absence or disappearance, அவருடைய மறைவுக்கு பிறகு you can accept disciples without any limitation. நீங்கள் என்னுடைய சீடர்கள் தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And spread Krishna consciousness very widely. கிருஷ்ண உணர்வை மிகவும் விரிவாக பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். That will make me and Krishna very happy. அது என்னையும் கிருஷ்ணரையும் மிகவும் திருப்திப்படுத்தும். So to get back to the directive that came out on July the 9th in 1977 with the 11 names. மீண்டும் நாம் ஜூலை 9 1977ஆம் ஆண்டு பிரபுபாதரால் வழிகாட்டப்பட்டபடி அந்த கருத்தின்படி practically he had delegated the whole business of accepting and instructing disciples, initiating. He had put that on his disciples. He was no longer connected with that business. பிரபுபாதர் அவர்கள் சீடர்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு விதிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பொறுப்புகளை தன்னுடைய சீடர்களிடம் முழுவதுமாக ஒப்படைத்து விட்டார். அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டார். But still Prabhupada said in that letter, the persons they give initiation to will be my disciples. யாரெல்லாம் இருந்த போதிலும் பிரபுபாதர் என்ன கூறினார் என்றால், யாரெல்லாம் தீட்சை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் என்னுடைய சீடர்களே என்று கூறினார். And you remember the context. நீங்கள் அதனுடைய பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும். He had already said in the meeting of May 28th that after my disappearance, these persons who were not yet named at that point, they would become spiritual masters, have their own disciples and Prabhupada's grand disciples. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், மே 28ஆம் தேதி பிரபுபாதரால் கூறப்பட்டபடி, ஜூலை 28ஆம் தேதி பிரபுபாதரால் கூறப்பட்டபடி தன்னால் நியமிக்கப்பட்ட அந்த 11 பேரும் தனக்கு பிறகு சீடர்களை ஏற்றுக்கொள்ளலாம். அத்தகைய சீடர்கள் தன்னுடைய பேர சீடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். So there's more to come. This is a long seminar. இது மிகவும் நீண்ட ஒரு உபன்யாசமாகும். இன்னும் நிறைய இருக்கின்றது. It's 9:15. It's 9:15. இது 9 தாண்டி 15 நிமிடங்கள் ஆகின்றது. 9:15 மணி ஆகின்றது. I think most of us have to travel. At least we've got another 1 hour to get back. நீங்கள் அனைவரும் மீண்டும் உங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்றேன். So I'm going to finish at this point. So நான் இந்த குறிப்பில் நான் நிறுத்துகின்றேன். And we'll take up where we left off in our next meeting.
எங்கு இப்போது நிறுத்தினோமோ அங்கிருந்து அடுத்த உபன்யாசத்தில் தொடங்கப்படும். Which will be where? அந்த அடுத்த உபன்யாசமானது நாளை மாலை காலச்சக்கர பிரபு அவர்களுடைய இல்லத்தில், ஆதம்பாக்கத்தில் உள்ள காலச்சக்கர பிரபுவினுடைய இல்லத்தில் நடைபெறும். மாலை 6:30 8:30 மணி வரைக்கும். பக்தர்கள் அனைவரும் தயவு செய்து இதனுடைய தொடர்ச்சியை கேட்டு ஸ்ரீலா பிரபுபாதருடைய சீடர்களில் ஒருவரான ஹரி சௌரி பிரபுவினுடைய அந்த அனுபவங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். Does anybody have any questions or comments? யாருக்கேனும் கேள்விகளோ அல்லது ஏதேனும் கருத்துக்களோ உள்ளதா? What's that? What was your first feeling when you see Prabhupada? The first time I saw Prabhupada was April the 1st, 1972 in Sydney. மாதாஜியினுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் பிரபுபாதரை முதலில் சந்தித்த போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது என்று. அதற்கு பிரபு கூறுகின்றார், 1972 ஆண்டு முதலில் சிட்னியில் ஸ்ரீல பிரபுபாதரை சந்தித்தேன். I thought he looks very small. நான் நினைத்தேன் அவர் மிகவும் சிறியவர் என்று. I'd been in the temple for 6 weeks. நான் கோவிலில் 6 வாரங்களாக தங்கியிருந்தேன். And I'd just been through the whole internal process of finally surrendering to Prabhupada and giving up my previous life to become a devotee. நான் அந்த காலகட்டத்தில் அந்த கோவில் விதிமுறைகளின்படி நான் அதை பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தேன். இறுதியில் ஸ்ரீல பிரபுபாதரிடம் முழுவதுமாக சரணடைவதற்காக. And now I was living in a situation where our entire lives, every aspect of it was dictated or given to us by Srila Prabhupada. நான் இப்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஸ்ரீல பிரபுபாதரால் கொடுத்தபடி இந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். So naturally the thought that Prabhupada is coming in a few days, what will he be like? And we didn't know. ஸ்ரீல பிரபுபாதர் இன்னும் சில தினங்களில் வரப்போகின்றார் என்று கேட்கும்போது அப்போது எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கும். We had there's lots of photos and we heard stories, but we had no direct perception. நாங்கள் ஏற்கனவே போட்டோகிராஃபியும் அவரை பற்றிய தகவல்களையும் கேட்டிருக்கின்றோம், ஆனாலும் நேரடியாக அவரை பார்த்ததில்லை. So there was a state of heightened expectancy. அதாவது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ற நிலை இருந்தது. And there was some fear also. கூடவே சற்று பயமும் இருந்தது. Would Prabhupada lived up to our expectations? Yeah, that's natural. So நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி அவர் இருப்பாரா என்ற நிலை இருந்தது. So there was apprehension. I've just given up my whole life to follow somebody that I've never met. நான் இதற்கு முன்னர் சந்திக்காத ஒரு நபரிடம் என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு. Am I going to be disappointed or elated? எனக்கு தெரியவில்லை அவர் சந்தோஷப்பட்டாரா அல்லது இல்ல நான் சந்தோஷப்படுவனா அல்லது ஏமாறுவனா என்று தெரியவில்லை. So when Prabhupada came, there was that kind of state of tension there. So பிரபுபாதர் வந்தபோது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. But as soon as I saw him, as soon as we sat down and heard him speak, that was it. We would come. If we weren't already convinced, we were when Prabhupada himself first came. He was more than what we expected, much more. அவர் வந்த பிறகு அவரை பார்த்தவுடன் அவருடைய உபன்யாசத்தை கேட்டவுடன் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவர் மிகவும் பன்மடங்கு மேலாக இருந்தார். One of my god brothers, Upendra Prabhu, என்னுடைய ஒரு ஆன்மீக சகோதரர் உபேந்திர பிரபு, he had joined in San Francisco in 1967. அவர் 1967 சான் பிரான்சிஸ்கோவில் இந்த இயக்கத்தில் சேர்ந்தார். He was one of the first devotees to become Prabhupada's personal servant. ஸ்ரீல பிரபுபாதருடைய நெருங்கிய சேவகர்களே அவரும் ஒருவர். And in 1975 he had
come on to Prabhupada's party again for a few months. 1975 அவர் மீண்டும் பிரபுபாதருடைய அந்த குழுவில் வந்து சேர்ந்தார். So anyway, that was skipping ahead. He and Bali Madan, they went to Australia. They were the first devotees to go there. அவரும் பலிமர்தன் பிரபுவும் முதலில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றார்கள். அவர்கள்தான் அங்கு சென்ற முதல் பக்தர்கள். So Upendra was there in the Sydney temple when I joined 72. நான் 1972 அந்த சிட்னியில் சேரும்போது உபேந்திர பிரபு அங்கிருந்தார். And he was always telling us stories about Prabhupada. அவர் பிரபுபாதரை பற்றி பல கதைகளை கூறிக்கொண்டிருந்தார். And he told me, he said that actually there's something beyond Krishna consciousness. அவர் கிருஷ்ண உணர்வு தாண்டிய ஒரு விஷயத்தை பற்றி என்னிடம் கூறினார். And that's prabhupad consciousness. அது பிரபுபாதர் உணர்வாகும். And that's the way it turned out. அவ்வாறுதான் அந்த விஷயமும் இருந்தது. For the week that Prabhupada was in Sydney, பிரபுபாதர் சிட்னியில் இருந்தபோது we were in this heightened stage of prabhupad consciousness. நாங்கள் அனைவரும் பிரபுபாதர் என்ற உணர்வோடு மிக உயர்ந்த நிலையில் இருந்தோம். We woke up thinking about Prabhupada. நாங்கள் எழும்போதும் பிரபுபாதரை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். We spent the whole day doing service for Prabhupada. நாங்கள் பிரபுபாதருக்காக விதவிதமான சேவைகளை செய்து கொண்டிருந்தோம். We went to sleep thinking about Prabhupada. நாங்கள் பிரபுபாதரை பற்றியே சிந்தித்துக் கொண்டு தூங்க சென்றோம். So that prabhupad consciousness, that's the topmost. அந்த பிரபுபாதருடைய உணர்வு என்பதுதான் மிகவும் உன்னதமானது. All right, we're definitely going to stop. Thank you all very, very much. Srila Prabhupada ki jai. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், ஒரு சிறு குறிப்பு. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது பிரபு அவர்களுடைய டிரான்சென்டென்டல் டைரி. அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், தான் கையால் எழுதிய அந்த டைரி, அதனுடைய தொகுப்பு, போட்டோகிராஃப், லெட்டர்ஸ் மற்றும் உபன்யாசங்கள், பிரபுபாதருடைய உபன்யாசங்கள் அடங்கிய விஷயங்கள், இது அத்தனையிலும் இருந்தும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப தன்னுடைய டைரியில் அவர் குறிப்பிட்டிருந்த விஷயங்களுக்கு ஏற்ப இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து டிரான்சென்டென்டல் டைரி அப்படின்னு பிரபு எழுதி 5 வால்யூம் ஏற்கனவே பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதுல வால்யூம் 3, 4, 5 இது இப்போது பக்தர்களுக்கு சேரும்படி இருக்கக்கூடியது. முதல் 2 வால்யூம்ஸ் நம்ம ஆன்லைன்ல கொஞ்சம் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு. இந்த 3 வால்யூம்கள் மட்டுமே ஒரு தோராய கணக்கு ஒரு 2800-3000 ரூபாய்க்குள்ள அடங்கிவிடும். இன்னும் 2 வால்யூம்கள் பிரபு எழுதிட்டு இருக்காங்க. அது இந்த வருடத்துக்குள்ள முடிவடைந்து புத்தகமா வெளிவந்து விடும். ஆகவே இதுல இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்ததுல பார்த்திருக்கலாம் பிரபுபாதருடைய பல பரிணாமங்களை. அவருடைய உணர்ச்சியாகட்டும், பக்தியாகட்டும், உபன்யாசம் அதனுடைய ஞானமாகட்டும், இன்னும் பல்வேறு நிலைகள், பிரபுபாதரை பற்றிய நிலைகள் எல்லாம் இருக்கு. இது உண்மையிலே அமிர்தம். ஆகவே பக்தர்கள் அனைவரையும் என்ன வேண்டி கேட்டுக்கிறோம்னா, நீங்கள்லாம் கூட பிரபு கிட்ட இருந்து அந்த முழுமையான காப்பீஸ், 5 இப்போதைக்கு 5 வால்யூம் இருக்கு. அதில் நீங்க உடனடியா ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பிரபு மாயாப்பூர் போன உடனே அந்த 3 வால்யூம் உடனே அனுப்பிடுவாங்க. மற்ற 2 வால்யூம் ஸ்டாக் வர வச்சு அனுப்பி விடுவாங்க. இது உங்க வீடு தேடியே வரும். ஆகவே நீங்க தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னு நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். His Grace ஹரி சௌரி பிரபு கி ஜெய். ஜெய்.